ஃபர்ஸ்ட் வல்லினம் மிகும் மிகா இடங்கள் வந்து பார்க்கலாம். எந்த 2 எண்ணு பெயருக்கு பின்னாடி மட்டும் வல்லினம் மிகும்? ரூல் படி. 2 எண்ணு பெயர்களுக்கு 8, பின்னாடி தான் 10. வல்லினம் 8, மிகும். 10. வேற எது வந்தாலுமே நம்ம என்ன சொல்லிடலாம்? அதுக்கு பின்னாடி மிகாது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சுட்டெழுத்துக்கு பின்னாடி அந்த இந்த அந்த சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடி என்ன ஆகும்? மிகும் மேம். வல்லினம். மிகும் வல்லினம் மிகும். சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி மிகும். மிகும் மேம். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். ஓகே. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி பூப்பந்து. வல்லினம் மிகிறது. பூப்பந்து, ம். தீச்சுடர், தீச்சுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே. பெயரெச்சம் ரிலேட்டடா சொல்லுங்க. பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த 3 திங்ஸ்ல நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? சிந்தா பெயரெச்சம், சிந்தா அதுல ஈறுகட்ட எதிர்மறையில வராதுல்ல. இந்த 3ல மட்டும் 2ல வராது, 1ல வரும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு வரும் மேம். செல்லா காசு மத்த 2க்கும் வராது. ஈறுகட்ட வரும். எதிர்மறை பெயரெச்சத்துக்கு மட்டும் அது வந்து இப்போ புதிர். ஓரெழுத்து ஒரு மொழி ஒரே ஒரு எழுத்து இருக்கு. சோ ஓகே மிகட்டுமே வல்லினம் மிகட்டுமே மிகுதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஈறு கெட்டது ஏற்கனவே ஒரு லெட்டர் கெட்டுருச்சு. சோ அத காம்பன்சேட் பண்றதுக்கு வல்லினம் மிகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2யுமே ஒரே பேட்சா ஞாபகம் வச்சுக்கணும். ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கப்புறம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அகர, இகர இந்த மாதிரி ஈற்று வினையெச்சங்களோட நமக்கு என்ன இருக்கும்? வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் வந்து ஆடச் சொன்னார், ஓடி போனார். இது வந்து அகர ஈற்று வினையெச்சம். ஓடி அப்படிங்கிறது இகர ஈற்று வினையெச்சம். சோ இதுக்கப்புறம் குற்றியலுகரங்கள் பொறுத்த வரையிலும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் பாயிண்ட்? குற்றியலுகரங்கள் பொறுத்த வரையிலும் வன்தொடர் குற்றியலுகரமா இருந்துச்சுன்னா வல்லினம் மிகுமா? அது எங்கன்னா நிலைமொழி ஈற்றுல நிலைமொழி இங்க ஒண்ணு பிளஸ் இப்படி வருது இல்லையா? இந்த நிலைமொழி ஈற்றுல வன்தொடர் குற்றியலுகரமா இருக்கணும். வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன அர்த்தம்? குசுறு துபுருக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்னவா இருக்கணும்? வல்லினமா இருக்கணும். கசட தபரவா இருக்கணும். இக்கு இச்சு அந்த மாதிரி கசட தபரவா இருக்கணும். அப்போ வன்தொடர் குற்றியலுகரங்கள் சொல்லுங்க. அதுல அந்த காசா தாப்பா இருந்தா தான் மிகும் அப்படிதானே மேடம்? ஆமா அதுதான். காசா தாபா இருந்தா மட்டும்தான் மிகும். எஸ் மேம். ஓகேவா? சோ வன்தொடர் குற்றியலுகரங்கள் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து சொன்னோம்னா என்ன சொல்லலாம்? கொக்கு கால், கொக்கு கால், கொக்கு கால். ஓகே. இது நமக்கு மிகும். கேட்டுக்கொண்டான், கேட்டுக்கொண்டான், வருமாறு தன்னை கேட்டுக்கொண்டான். இது சென்டென்ஸ்ல வரும்போது நம்ம இந்த கேட்டுக்கொண்டான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். குசுறு துபுரு இருக்கு. அதுக்கு முன்னாடி கசர தபர வல்லினம் வந்திருக்கு. சோ அப்ப டெஃபினட்டா வந்து வல்லினம் மிகும் ரூல்ஸ்ல தான் நம்ம இதை படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தனி சிறப்பு இதுக்கு இடையில வருமா? வரும் மேம். தனிச்சிறப்பு. இனி காண்போம் வரும் மேம். இந்த 2 எழுத்துலயே வருது. சோ ஓரெழுத்து ஒரு மொழியில வருது. தனி இனி அதாவது ஓரெழுத்து ஒரு மொழியிலன்னா ஒரு சொல் வந்து தனியா இருந்து பொருள் தருது. சோ இனியில வருது, தனியில வருது. தனி இனியில வருது. அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்த்த 5 பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க பாப்போம். வல்லினம் மிகும் இடத்துக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் பக்கம் பார்த்தாச்சு. Yes, ma'am. அகர இகர ஈற்று வினையெச்சங்கள்ல மிகும். அகர இகர ஈற்று வினையெச்சங்கள் பாட குற்றியலுகரத்துல வன்தொடர் குற்றியலுகரமா இருந்துச்சுன்னா நிலைமொழியில வந்து வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியல் உகரமா இருந்துச்சுன்னா மிகும். ஓகே. எதிர்மறை பெயரெச்சத்துல ஈறுகட்ட மிகும். எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும். சுற்றெழுத்துக்கள்ல வல்லினம் மிகும். காசா தாபா இந்த இடத்துல வல்லினம் இனி தனியில someone's வாய்ஸ் ஆடிபிளா இருக்குப்பா. எனக்கு ரொம்பவே நாய்ஸியா இருக்கு. ஓகே. இப்போ நம்ம எதுக்கு வரோம்னா அந்த இந்த ஆ இ அப்படிங்கிற ஒரு சுட்டு பெயருக்கு பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இனி தனி மாதிரி இன்னொரு 2 லெட்டர் வேர்டுக்கு இருக்கு. அதே நான் இதோட சேர்ந்து இனி தனி மிக இவரை விட மிக பெரியவர், மிக பெரியவர், மிகச்சிறியவர் இதுக்கு வரும். மிகப்பெரியவர், மிகச்சிறியவர் இதுக்கெல்லாம் வரும். So, இனி தனி மிக. அதே மாதிரி நியூமரிக்கல் என்ன நம்ம பார்த்தோம்? 10 8 மேம். 8 10. ஒரு நிமிஷம்.
யாரோட வாய்ஸ் ரொம்ப நாய்ஸியா இருக்கு? ஆன்சர் சொல்றவங்க மட்டும் எனக்கு மியூட் எடுத்து விடுங்க. மத்தவங்களா போட்டுருங்க, மியூட் போடுங்க. ஓகே. சோ 8, 10 நம்பர் பார்த்தோம். ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு முன்னாடி மிகுமா மிகாதா? மிகும் மேம். மிகும். ஓடா குதிரை, அழியா புகழ், காணா கண்கள், அந்த மாதிரி வந்து மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு இதுக்கு வந்துருங்க. வேற்றுமை உருபு. எதுக்கு வேற்றுமை விரியில மிகும்? என்னென்ன வேற்றுமை விரியில மிகும்? என்னென்ன வேற்றுமை தொகையில மிகும்? 2ஆம் 4ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை விரியில மிகும் மேம். ஓகே. 4ஆம் வேற்றுமை விரியில மிகும் மேம். 2ஆம் வேற்றுமை விரி அப்படின்னா என்னது? அதாவது அந்த உருபு வந்து வெளிப்பட்டு வரும். ஐ வந்து வெளிப்பட்டு வரும். சோ 2, 4ல வந்து பார்த்தோம்னா மிகும். கூ வெளிப்பட்டு வரக்கூடிய இடத்துல ஐ வெளிப்பட்டு கூ வெளிப்பட்டு இருக்கிற இடத்துல ஐ வெளிப்பட்டு இருக்கிற இடத்துல. சோ 2 and 4 என்ன தொகையில மிகும்? 6ஆம் 6ஆம் வேற்றுமை தொகையில மிகும். சோ 2க்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஐ கூ 6ஆம் வேற்றுமை தொகைக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். 6ஆம் வேற்றுமை நான் பாம்பு தோல். பாம்பினது தோல், அந்த புலித்தோல், புலினது தோல். சோ அதாவது 6ஆவதுக்கு தொகை வரணும். 2, 4, 6. 6ஆவதுக்கு தொகையில மிகும். 2ஆம் வேற்றுமை விரி 4ஆம் வேற்றுமை விரியில வரும். கதவை திற, சீதையை கண்டேன், நூலை படி, பாலை குடி, பொருளை சேர்த்தான், நிலவை பார்த்தான். இதுல எல்லாம் வந்து மிகும். பூ வந்து பார்த்தோம்னா மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல், அவனுக்கு கொடுத்தான், இந்த மாதிரி விஷயம். பகை கொடை இந்த மாதிரி பொருள்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. அதெல்லாம் 2 எழுத்துல என்னென்னலாம் படிச்சோம்? 2 எழுத்துல இனி படிச்சோம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல கொஞ்சம் நியூ புக்ல கொஞ்சம் தனித்தனியா இருக்கு. அதனால ஒரே இதா எழுதிக்கலாம். இனி தனி மிக என ஆக, என ஆக. ஓகேவா? இனி தனி மிக என ஆக. இதுல எல்லாமே என்ன வரும் அப்படின்னா மிகும். இதுக்கப்புறம் இனி என தனியாக மிக. ஓகேவா? சோ இதுல எல்லாம் வந்து மிகும் அப்படின்னு சொல்றாங்க. சுட்டெழுத்துங்கும் போது ஆ இ மட்டும்தான் நம்ம சொல்றோம். ஆக்சுவலி உப்பக்கம் ஊங்கிற சுட்டெழுத்து இப்ப வந்து இல்ல. உப்பக்கம் அப்படின்னு இப்ப வந்து செய்யுள் வழக்குல தான் இருக்குது. அதனால நமக்கு சென்டென்ஸா கொடுக்கும்போது நமக்கு மேக்சிமம் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ இ உ இந்த சுட்டெழுத்துக்கு அப்புறம் வந்து மல்லினம் மிகும். ஓகே. வருவதாக கூறினார். இக்கு வருமா வராதா? வரும் மேம். அவர் வருவதாக கூறினார். வரும் மேம். இன்று வகுப்பு 9:30க்கே வந்து ஆரம்பமாகும் என ஆசிரியர் என கூறினார். ஆசிரியர் என கூறினார். இங்க வருமா வராதா? வரும் மேம். ஆங்கிறத தொடர்ந்து வினையெச்சம் வந்தனால வரும்ல மேம். என ஆக்சுவலி என அப்படிங்கிற பின்னாடி வரும். என ஆக அதுக்கப்புறம் வந்து வரும். ஓகே. அந்த இந்தக்கு பின்னாடி வருமா? வரும் மேம். அந்த பையன், இந்த பையன், வரும் அந்த சட்டை, இந்த சட்டை, அதெல்லாம் வரும். அதே மாதிரி ஒரு வினா எழுத்து. இது வந்து ஆ இ உ சுட்டெழுத்து. வினா எழுத்து ஒன்னன் பின்னாடியும் வல்லினம் மிகும். அது என்னன்னா ஏ. எத்திசை, எத்திசைக்கும் புகழ் மணக்கும், எப்பணி, எந்த பாடம், எப்பாடம். சோ இதுல எல்லாம் வந்து மிகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இந்த எந்த அதுல மிகுமா? அந்த இந்த எந்த அந்த இந்த எந்த. ஆனா அது இது எதுலப்பா? அது மிகாது எது மேம். இதுல? அப்படின்னா அது எது இது இதுல வந்து மிகாது. அந்த இந்த எந்தல மிகுது. அப்படி இப்படி இப்படி அதுவும் வரும்ல மேம். மிகும். ஆமா அதுல மிகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கு இங்கு எங்கு இதுல மிகும். கரெக்டா? அங்கு இங்கு எங்கு ஆல்சோ. அங்கு இங்கு எங்கு இதுல எல்லாம் மிகும். அப்புறமா பாருங்க படி 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 வச்சு சொல்லுங்க பாப்போம். ஒரு பாயிண்ட் படிப்போமே. படிய வச்சு ஒரு பாயிண்ட் படிப்போம். வராது மேம். ஆக்சுவலி அப்படி இப்படி எப்படி 3க்கு மட்டும் தான் வரும். படின்னு முடியிற வேற எதுலயுமே வராது மேம். மல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னார் அப்படிங்கிறப்ப அந்த இச்சு வராது. அப்படி இப்படி எப்படி இந்த 3 தவிர படி அப்படின்னு முடியிற சொல்லுக்கு வல்லினம் மிகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதற்கு இதற்கு எதற்கு வல்லினம் மிகும் மேம். அதற்கு இதற்கு எதற்கு அதற்கு இதற்கு எதற்கு இதுல வந்து வல்லினம் மிகாது. ஓகே ஒரே நிமிஷம்ப்பா.
சார் சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க. கிளாஸ்ல இருக்காங்க சார். எது அர்ஜென்ட்டா? இல்ல மேம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணவே முடியல அதான். ஜாயின் பண்ண முடியலையா? சரி, எனக்கு இப்போ ஒரு ஹாய் மெசேஜ் வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஓகே. உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சாப்பா? இப்போ ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, ஜாயின் பண்ண முடியல. 2 நாள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் அது இருக்காங்க. அந்த 2 லிங்க்ல எந்த லிங்க்ல அது போனாங்கங்கிறது இருக்கு மேம். ஓகேப்பா. இப்ப இல்ல. அதுக்கு முன்னாடி கூட வந்து ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. நான் அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேற இல்ல யாராருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சா? இல்ல No, மேம். ம். ஓகே. சரி. அப்புறம் இனி, தனி, ஆக அது அது ஒன் சொல்லிருங்க. அந்த 2 லெட்டர் ஒன் சொல்லிருங்க. இனி, தனி, மிக, என, ஆக. ஓகே. அதுக்கு அடுத்தது அகர இகர ஈற்று சொல்லியாச்சு. வன்தொடர் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது முக்கியமா இப்ப கிழக்கு பக்கமா போங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதுல மிகுமா மிகாதா? மேம், திசைப்பெயர்களின் பின் ஆ. வல்லினம் மிகும். சோ திசைப்பெயர்களின் பின்னாடி வல்லினம் மிகும். அதே மாதிரி பண்பு தொகை ரிலேட்டடா சொல்லிருங்க. பண்பு தொகை ரிலேட்டடா. இருபெயரட்டு பண்பு தொகையில மட்டும் வல்லினம் மிகும். இருபெயரொட்டு பண்பு தொகையில மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சொல் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ இதெல்லாமே எப்படி உயிரெழுத்தா வருதா? ஸோ இதுல வந்து மிகும். அதே மாதிரி இனி, தனி, ஆக அப்படின்னு சொல்லி நான் படிச்சுக்கலாம். அடுத்தது உவமை தொகை பத்தி சொல்லுங்க. உவமை தொகையில மிகுமா மிகாதா? மிகும் மேம். ம். இதுலயும் உவமை தொகையில வந்து மிகும். தாமரை பாதம். தாமரை பாதம். பட் சம் எக்ஸெப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேர் சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கிளாஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருங்க. அதான் மலர் விழி. மலர் போன்ற விழி தானே. Yes, ma'am. இங்க ஏதாச்சும் வந்திருக்கா? மேம் அது இல்ல. போடுறதுக்கு எதுவுமே இல்ல மேம். அதாவது அது அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? கசத்தப வரல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ இருபெயரொட்டு பண்பு தொகையா இருக்கணும். அதுவும் காசத்தபா வரணும். அதாவது என்ன சொல்லிக்கலாம்? வருமொழி முதலில் Okay, ma'am. நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். வருமொழி முதல்ல காசா தபா வந்தால் மட்டுமே உவமை தொகைக்கு வல்லினம் மிகும். அல்ல அதர்வைஸ் இல்லைன்னா வல்லினம் மிகாது. ஓகே. மேடம் Okay. உங்க நேம் மலர்பிரியா மேம். ஆமா. ஓகே மேம். ஓகே. மலர்கண். மலர் விழியில இப்ப கூற்று காரணம் இந்த மாதிரி தான் தமிழ் மேம் லாஸ்ட் கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. இப்போ Okay, ma'am. மலர் கண்ல வந்து மிகுது, மலர் விழியில மிகல. காரணம் வந்து என்னன்னா வருமொழி முதல்ல கசத்தபா இல்ல. இல்ல. Okay, ma'am. அதுதான் நீங்க ரீசனா போடணும். ஓகேவா? மேம் Okay, மலர் ma'am. கண்ல மிகுமா மேம்? ஆமா, மலர்கண். மலர் போன்ற கண் மிகும். Yes, ma'am. கசத்தப. சோ உவமை தொகையில மிகும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சிலதுல மிகாது. அந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னா வருமொழி முதல்ல கசத்தபா இல்லாம வராது. இருக்கிறதுக்கு வராது. சோ அந்த எக்ஸெப்ஷன் பாயிண்ட் சென்டென்ஸ்ல கொடுக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சித்திரை திங்கள் மிகுமா மிகாதா? மிகும் மேம். மிகும் மேம். என்ன பேசிஸ்ல என்ன ரூல்ஸ் போடலாம் இதுக்கு? இருபெயரட்டு இது பேரோட்டு சித்திரை திங்கள், வைகாசி திங்கள், மார்கழி திங்கள். சோ அந்த மாதிரி. சாரை பாம்பு. மிகும் மேம். என்ன பேஸ்ல சொல்றோம்? இருபெயரட்டு. இருபெயரட்டு பண்பு தொகை. ஓகே. உரிச்சொற்றொடர் பத்தி சொல்லுங்க. உரிச்சொற்றொடர் பத்தி வல்லினம் மிகுமா மிகாதா? மிகும் வரும். மேம். ஒரு இதுக்கு சால- மட்டும் வருமா மேம்? அதுல சால, ஒரு தவ. 4 விஷயத்துக்கு மட்டும்தான் மிகும். Yes, ma'am. சால, தவ, ஷால தட, தவ தட, குல. தட குல இதுக்கு மட்டும்தான். தாவரிசையில 2 குசா லவ குசா இருக்கு இல்லையா? குசா அப்படின்னு ஞாபகம். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்னு டிஃபரெண்டா சொல்லுவாங்க. நிலா சோறு. இதுக்கு என்ன ரூல்னு சொல்லுங்க. நிலாச்சோறு மிகுமா மிகாதா? ஆக்சுவலி இது நிலா- மிகும் மேம். என்னன்னா தனி குற்றெழுத்துக்கு பின் ஆகாரம் ஈற்று வந்தா. ம். தனி குற்றெழுத்து அப்படின்னு என்ன? இப்ப நீ அப்படிங்கிறது ஒரு தனியான குற்றெழுத்து. அதாவது 2 சொல்லுதான் இருக்கணும். நீ, நிலா 2 எழுத்து தான் இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து குறிலா இருக்கணும். இது வந்து ஆகார அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஆகார எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிகும். சோ நிலாச்சோறு, கனா கண்டேன் இதுக்கெல்லாமே வந்து இது. அடுத்து உருவகம். உவமை சொன்னோம்ல, உருவகம்ல சொல்லுங்க. மேடம் உருவகம் வல்லினம். மேடம் வல்ல. இல்ல மேடம் அப்ப செகண்ட் எழுத்து நெடிலா தான் இருக்கணும் மேடம். அது குறிலா கூட இருக்கலாமா? இல்ல மேம். செகண்ட் எழுத்து நிலா- ஆகா. 2 எழுத்து தான். இப்போ தனிக்குறிலை அடுத்து அப்படின்னா இதுதான் தனிக்குறில். அதுக்கு அடுத்ததே ஆகாரம் வந்துடணும். ஓகே இதுக்கு மேம். பின்ன இந்த ஆகார எழுத்து வருது இல்லையா? அந்த ஆகார எழுத்துக்கு பின்னாடியே வல்லினம் வந்துடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 2 லெட்டரா தான் வரும் அப்படின்னு அர்த்தம்.
ஓகே 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 புரியுதா மேம். உங்களுக்கு? ஏன்னா தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின், இந்த ஆகார எழுத்தின் பின்னே வல்லினம் வந்துடணும். அப்படின்னா வாட் டஸ் இட் மீன்? ஒன்லி 2 லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ம். வந்து பாத்தீங்கன்னா குறிலா இருக்கணும். புரியுது. ரெண்டாவதே அந்த ஆகார எழுத்து வந்துடணும். ஏன்னா அந்த ஓ ஆகார எழுத்துக்கு பின்னாடி தான் மெய் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகேவா? ஓகே உருவகம். உருவகத்துல வந்து என்ன ஆகும்? வல்லினம் மிகு மேம். இல்ல வல்லினம் மிகு மேம். சில உருவகம் வாழ்க்கை படகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை படகு. அதாவது ஸ்டேட்மெண்ட்டா சொல்லும்போது சில உருவகங்கள்ல மிகும் அப்படின்னு மட்டும் படிச்சுக்கோங்க. சில உருவகங்கள்ல மிகும் அப்படின்னு மட்டும். உலக பந்து. உலகம் கூட்டல் பந்து. மிகுமா மிகாதா? மிகு மேம். சோ உலக பந்து. அதுல மிகும். ஓகே. இப்போ வந்து வேற்றுமை உருபும் பயனும்ல சொல்லுங்க. எனக்கு வேற்றுமை தொகையில சொல்லிட்டீங்களா? வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதுல வந்து சொல்லணும். அத பத்தி சொல்லணும். இரண்டாம் வேற்றுமை உருபம் உடன் தொக்க தொகையும் மேம். சோ அதுல என்ன ஆகும்? அதுல வந்து வல்லினம் மிகும். ஓகே. 2 இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில வல்லினம் முடியும். எக்ஸாம்பிள் தயிர் குடம், மோர் ma'am. குடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தயிரை கொண்ட குடம், மோரை கொண்ட குடம். மோர் இருக்குதுல. சோ அதனால இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இன்னொன்னுலயும் வரும். மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும்லையும் வரும் மேம். மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. சோ 2, 3. எக்ஸாம்பிள் ஏதான்னு சொல்லுங்களேன். கிண்ணம், பட்டு வெள்ளி வெள்ளியால் ஆன கிண்ணம், வெள்ளி கிண்ணம், வெள்ளியால் ஆன கிண்ணம். பட்டுச் சேலை, பட்டால் நெய்த சேலை, இல்லைன்னா பட்டால் ஆன சேலை. சோ மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இன்னொன்னுக்கு வரும் சொல்லுங்க. இன்னும் 2க்கு வரும் சொல்லுங்க. ஆறாம் வேற்றுமை இது வந்து எதுல நீங்க பார்க்கலாம்னா பழைய 8th புக்னு நினைக்கிறேன். 5. ஓகே. 5. ஐந்தாம் அஞ்சு. வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில வல்லெற்று மிகும். சோ 2, 3, 5 நீங்க நோட் பண்ணிட்டு வரீங்க தானே? அதாவது ஆல்ரெடி தெரியாததா இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 5னா விழிப்புணல். விழியினிலிருந்து வரும் புனல். நமக்கு தெரியும். இழைத்தல், அதாவது தலையின் இழிந்த மயிர். இந்த இன் வருது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இருக்கிறதா 5ஆம் வேற்றுமை சொல்லுவோம். சோ 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. எக்ஸாம்பிள் விழிப்புணல். 2வதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோங்க. நீ நோட் பண்ணும்போதே. தயிர் குடம். 3ஆம் வேற்றுமைக்கு பட்டு சேலை, இல்ல நீங்க சொன்ன வெள்ளி கமலா, வெள்ளி வளையலா, வெள்ளி கிண்ணம், அது நீங்க எழுதிக்கோங்க. அப்புறம் 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது பாத்தீங்கன்னா நீர்ப்பாம்பு. இது என்னன்னு சொல்லுங்க. இதுல இப்ப வருது நீர்ப்பாம்பு. மேம் 5க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம். 5க்கு வந்து விழிப்புணல். விழிப்புணல்னா கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீரை தான் விழிப்புணல் அப்படின்னு சொல்லுவோம். ஐந்தாம் வேற்றுமை தொகையும் உடன் தொக்க தொகையும் வரும் மேம். நீர் பாம்பு. நீர்ப்பாம்புங்கிறது பார்த்தோம்னா 5க்கும் 7க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. நீரில் உள்ள பாம்பு அந்த இடப்பெயர்ல வந்துச்சுன்னு வைங்களேன். அது 7ஆம் வேற்றுமை தொகை. அது வந்து 7. ஓகே, நோ ப்ராப்ளம். சோ 2, 3, 5, 7. சோ இது கண்டினியூவா ஆடா இருக்குதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ரிப்பீட் பண்ணுங்க மேம். எதுப்பா எந்த சென்டென்ஸ்? அந்த நீரில் அந்த சொன்னீங்களா நீரில் உள்ள பாம்பு அது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீர் பாம்புன்னா என்ன அர்த்தம்? நீர்ல இருக்கக்கூடிய பாம்பு, அதாவது நீரின் கண்ணுள்ள பாம்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வந்து இடப்பொருளில் வருகிறது. இடம். குகை புலி அப்படின்னா என்ன? குகையின் கண் தங்கி இருக்கிற புலி அப்படின்னா என்ன அர்த்தம்? புலி இடம். வந்து குகையில இருக்கு. அப்ப இது எதை மீன் பண்றாங்க? அது இருக்கக்கூடிய பிளேஸ் டினோட் பண்றாங்க. சோ இடப்பொருள்ல வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலா இல் இன் இந்த ரெண்டுமே எந்தோட வேற்றுமை உருபுன்னு சொல்லுவாங்க? 5 இல் இன் இந்த ரெண்டுமே எதோட வேற்றுமை உருபுனா 5வது வேற்றுமை உருபுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னா அதுதான் 5வதுல வந்து பார்த்தோம்னா நீங்கள் பொருளில் வரும். நீங்கள் பொருள்னா இப்ப தலையிலிருந்து இழிந்த மலர், தலையிலிருந்து ஒரு ஹேர் விழுந்துருச்சு அப்படின்னா அது வருது. சோ அப்படின்னா என்ன? தலையிலிருந்து போயிருச்சு ஒரு ஹேர். அப்ப அது நீங்கள் பொருள்ல வருது. அப்ப அந்த இல்ங்கிற ஓம உருபு 5வது ஓம உருபுன்னு சொல்லுவோம். இதே வந்து குகையில் புலி, குகையின் கண் தங்கியுள்ள புலி, நீரில் உள்ள பாம்பு, இந்த இல்ங்கிறது அதோட பிளேஸ சொல்லுது. அப்ப பிளேஸ டினோட் பண்ணுச்சுன்னா 7ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லுங்க ஒரு டைம் என்ன வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு மிகும்? 2, 3, 5, 7 மேம். 2 மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது நம்ம Okay. வந்து எந்த நம்பர்? அப்புறம் 3 கண்டினியூஸான ஆட் நம்பர். அவ்வளவுதான். பிரைம் இதுல நம்பர். வந்து மிகும். பிரைம் நம்பர். ஒரு பிரைம் நம்பருக்கு மிகுது. 3, 5, 7. 2, 3, 4, 5, 7க்கு மிகுது. சாரி
2, 3, 5, 7 இதுக்கு வந்து மிகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்ன தொகை நம்ம சொன்னோம்? 6ஆம் வேற்றுமை தொகை சொன்னோமா? எஸ் மேம். அதே மாதிரி 7ஆம் வேற்றுமை தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் குடி பிறந்தார், குடியில் பிறந்தார். எங்க பிறந்தாருங்கிற இடம் வருது. எங்க பிறந்தாங்க? உயர்ந்த குடியில் பிறந்தார். சோ அப்ப இந்த இடத்துல வந்து இது 7ஆம் வேற்றுமை தொகை வருது. சோ இப்ப தொகை ரிலேட்டடா நம்ம படிக்கிறோம். தொகை ரிலேட்டடா படிக்கும்போது 6, 7 இதே ஞாபகம் வச்சுங்க. 6, 7 அப்ப 7ன்னு வந்துட்டாவே நமக்கு வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கும் வல்லொற்று மிகுது. 7ஆம் வேற்றுமை தொகைக்கும் வல்லொற்று மிகுது. ஓகே தானே? எஸ் மேம். விரியில நம்ம என்ன பார்த்தோம்? விரியில என்ன பார்த்தோம்? 2க்கும் 4க்கும் பார்த்தோம் மேம். 2க்கும் 4க்கும் பார்த்தோம். ஓகே. 2 எழுத்து லெட்டர்ல என்னென்னலாம் பார்த்தோம்? இனி, தனி, என, ஆக, மிக. இன்னும் 3 எழுத்து லெட்டர் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. மற்று. மற்றுக்கு பின்னாடி வரும். மற்று பிற. திருக்குறள்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? மற்று பிற. சோ மற்று. மத்த 2ம் இருக்கு. மற்ற, மற்றை இது வந்து அதிகமா யூஸ் பண்றது இல்ல. மற்ற, மற்றை. சோ இதன் பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும். இன்னைக்கு வல்லினம் மிகும் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். யாராவது ஜிஎஸ்க்கு ஜாயின் பண்ணிருக்கீங்களா? 9:30 இன்னும் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே. நாடி சென்றான் மிகுமா மிகாதா? நாடி சென்றான் மிகும் மேம். எதை பேஸ் பண்ணி சொல்லலாம்? வினையெச்சம். இகர ஈற்று வினையெச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 8 கால் பூச்சி. 8 கால் பூச்சி மிகுமா மிகாதா? ஏன்னா 8, 10. சொல்லா சொல். சொல்லா சொல். நான் சொல்லாத சொல்ல நீ சொல்லிட்டே நான் சொல்றேங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்லா சொல் மிகுமா மிகாதா? எதிர்மறை பெயரெச்சம். நீர்க்குடம் மிகுமா மிகாதா? கூற்று வந்து நீர்க்குடம். இது வந்து ஓகே. கூற்று வந்து நீர்க்குடம் மிகும். காரணம் வந்து இது வந்து 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்றேன். தனித்தனியா பார்த்தா இங்க மிகுது. கரெக்ட். 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை மிகுது. பட் கூற்று காரணம் கரெக்டா? ஆக்சுவலி நோ மேம். இது 2ஆம் வேற்றுமை தொகையும் உருபும் உடன் தொக்க தொகையும். அப்ப ஆன்சர்ல நீங்க என்ன போடுவீங்க? ஆக்சுவலி கூற்று கரெக்ட், காரணம் அது தவறு மேம். கூற்று என்னது? கூற்று சரி, காரணம் தவறு. அப்படிதானே சொன்னீங்க. என்ன வந்திருக்கணும் இங்க? நீரை கொண்ட குடம். ஓகே. அடுத்த கூற்று நான் சொல்றேன் பாருங்க. பாம்பு தோல். இதுல வந்து இத்து வந்து மிகுகிறது. காரணத்துல வந்து இங்க வந்து இத்து அப்படிங்கிற சந்தி அதாவது வல்லினம் வந்து மிகுது. காரணம் வந்து இது 6ஆம் வேற்றுமை தொகை, அதனாலதான் மிகுது அப்படின்னு நான் சொல்றேன். கரெக்டா? கூற்று காரணம் சரி. கூற்றை காரணம் விளக்குகிறது. கரெக்டா? ஓகே. தனி பையன். இதுல வந்து இப்ப மிகுமா மிகாதா? மிகும். எஸ். இனி தனி ஆக. வெள்ளி கிண்ணம் விலை அதிகம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. எங்க இத கரெக்ட் பண்ணுங்க. வெள்ளிக்கு வரும் மேம். அங்க வெள்ளி கிண்ணம். சோ எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க? 3ஆம் வேற்றுமை. நாடி துடிச்சுச்சு. கையில நாடி துடித்தது அப்படின்னு சொல்றேன். எஸ் மேம். மிகும் மேம். இகர ஈற்று என்ன பேஸ்ல சொல்லலாம்? அனைவரும் மியூட் போட்டுக்கோங்க. என்னவாறு உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொண்டார் ஆசிரியர். சோ இதுல என்ன ஆகும்? வல்லின உகரம். வன்தொடர் குற்றியல் உகரம். வன்தொடர். சோ வன்தொடர் குற்றியல் உகரம் தவிர வேற எந்த குற்றியல் உகரத்திலே என்ன ஆகாது? மிகாது. ஓகே. நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. எங்க மிகும் எங்க மிகாது? இல்ல சொல்லுங்க. இது கரெக்ட் பண்ணுங்க. உலக நிகழ்ச்சிகளை இக்கு வரும் மேம். என்ன பேசிக்ஸ்ல சொல்றோம்? 2ஆம் வேற்றுமை விரி மேம். வெளிப்படையா வந்திருக்கு மேம். 2ஆம் வேற்றுமை உருபு. 2ஆம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லலாம். இந்த செயலை எப்படி செய்தாய்? இந்த செயலை எப்படி செய்தாய்? ஏன்னா அந்த இந்த எந்தல்ல இச்சு வருது. ஓகே. அப்படி இப்படி எப்படில வரும். மீதி படி போடுச்சுன்னா
வராது. வராதுங்க மேம். ஓகே. கூடி சென்றனர், கூடி சென்றனர். கூடி சென்றனர். எஸ், இச்சு வரும் மேம். கூடி சென்றனர்ல இச்சு வரணும். காய்ந்த சட்டை இல்லைன்னா காய்ந்த சருகு, காய்ந்த சருகு வராது மேம். ஏன்? வள்ளி இது பெயரச்ச மேம். பெயரச்சத்திலையும் எதிர்மறை பெயரச்சத்திலையும் நமக்கு வராது. ஓகே. எத்தனை எத்தனை பெரிய மாத்திரை, எத்தனை பொருள் இல்லைன்னா எத்தனை பேரு, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. எத்தனை பொருள், எத்தனை இதுல வராது மேம். அத்தனை இத்தனை எத்தனையிலையும் வராது. அதுக்கப்புறம் அன்று கொடுத்தேன், அன்றே சொன்னேன், அன்று சொன்னேன்ல நானு அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா அன்று கொடுத்தேன். விழி தொடர்ல வர அன்று, அன்றுனா அன்று இன்று என்றோட ரூல்ஸ் வரணும். அன்று இன்று என்றோட ரூல்ஸ் படி என்ன? வராது. மிகாது. அதே மாதிரி நேற்று இன்று நாளைக்கு என்ன ஆகும்? நேற்று இன்று நாளைக்கும் மிகாது. சோ அன்று இன்று என்று, நேற்று இன்று நாளை, இதுக்கெல்லாமே மிகாது. நாளை வரும்படி கூறினார், நாளை 10 மணிக்கு வாங்க வரும்படி கூறினார். வராது மேம். ஏன் 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 வராது? படிங்கிறது வல்லினம் மிகாது. படிங்கிறது தவிர மீதி எதுலையுமே வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றோம். ஓகே. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது எது? வேளாண் வேதம் நாலடியார். வேளாண் வேதம் நாலடியார். நாலடியார். ஓகே. இது வல்லினம் மிகும் மிகாதுலே எனக்கு ஒரு டைம் தொகை சொல்லிருங்க, விரி சொல்லிருங்க, ஓகே மேம். உடன் தொக்க தொகை சொல்லிருங்கப்பா. தொகை வந்து 6, 7லயும் வல்லினம் மிகும் மேம். 6ஆம் வேற்றுமை தொகை 7ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். ஓகே. விரி சொல்லிருங்க. 2 5 7 மேம். 2 4ல இது. ஓகே. 2 4 விரியில வந்து வல்லினம் மிகும், மிகும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. உடன் தொக்க தொகை சொல்லுங்க. 2 3 5 7ங்க மேம். ஓகே. 2 3 5 7 இது மறக்க மாட்டீங்களா? இதை மட்டும் ஒரு கோட் வேர்டா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற கரெக்டான்னு பாருங்க. 104 வெண்பாக்களை கொண்ட ஒரு அறநூல் அப்படின்னா அது நான்மணிக்கடிகைன்னு சொல்லலாம். கரெக்ட் மேம். 104ங்கிறது நான்மணிக்கடிகை. கடிகைன்னா என்ன மீனிங்? அணிகலன். ஓகே. நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பினார். ஓகே. இளமை பருவத்து கல்லாமை குற்றம், இது எந்த அறநூல்ல இடம்பெற்றுள்ள ஒரு இது? இளமை பருவத்து கல்லாமை குற்றம். நான்மணி கடிகை. இளமை பருவத்து கல்லாமை குற்றம். எஸ். மனைக்கு விளக்கம் மடவார். நான்மணி கடிகை மேம். அது நான்மணிக்கடிகை. ஓகே. என்ன மீனிங் இந்த கிளி? மயங்கொலி பிழை சொல்லிருங்க. கிளி, இந்த கிளினா பயம் மேம். ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது, ரெண்டாவதா போட்டிருக்கிறது, மூணாவதா போட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது பயம், பயம். இரண்டாவது போட்டிருக்கிறது பறவை, பேரட். ஓகே. ஆடை கிழிதல் அந்த மாதிரி. துண்டாக கிழிக்கிறது, கோடு கிழிக்கிறது, இந்த மாதிரி. ஓகே. தாளி, அதுக்கப்புறம் தாளி மீனிங் மேல போட்டிருக்க அந்த தங்க தாலி மேம். ஃபர்ஸ்ட். அப்ப இந்த தாலி என்ன? இன்னொரு தாலி வந்து சமைக்கும் கலன். இதுதான் வந்து கணவன் மனைவிக்கு போடுற அந்த சிம்பல். இது வந்து பாங்க இந்த நகரலகரம் எதுக்கு வரும்? இந்த தாலி வந்து ஒரு வகை மரம் மேம். ஒரு வகை பனையும் இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த வானொலி எடுத்துக்கங்க, ஆயில் ஊத்துங்க, குழம்பு தாளிக்கிறோம்ல, அந்த தாளித்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாலி வந்து சரி, இதுதான் குடம். சிறப்பு லகரம் தான் குடம். சோ சமைக்கிறதுங்கிறது சமைக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம், கலை. சோ அதனால சிறப்பு லகரம் வர்றது குடல், குடம்னு சொல்லலாம். ஆக்சுவலி வாயகன்ற பாண்டம் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகே. வளை, வளை, வளை. இந்த வலை வந்து மீன்பிடி. இது ஓகே. சரி. இது மீன்பிடி வலை மேம். அது ஃபர்ஸ்ட் இருக்கிறது மீன் பிடிக்கிறது, நெட்டு. ஓகே. ரெண்டாவதா இருக்கிறது நீங்க எப்படி அது தாளிக்கு வந்து பனைன்னு சொன்னீங்களோ அந்த மாதிரி இதுக்கும் ஒண்ணு இருக்கும் இல்லையா?
சுரப்புன்னை மரம் மேம். வளைங்கிறது சுரபுன்னை மரம். ஓகே. சிறப்பு லகரம் வந்து சுரபுன்னை மரம். ஓகே. இந்த வளை வளை நண்டு அது வளைந்திருக்கு. ஆ, வளைக்கிறது. நம்ம போடுற வளையல் வளைக்கிறது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. எலிவளை எலி வளை. தாள் வழை அப்படின்னா மட்டும் ஒரு second சொல்லுங்க மேம். எதுப்பா எதுப்பா வழை மேம், வழை. வலை வந்து பாத்தீங்கன்னா இந்த வலை வந்து மீன் பிடிக்கிறது, ஆத்துல மீன் பிடிக்கிறதுக்கு போடுற வலை. ஓகேங்களா? இந்த வலை வந்து ரெண்டா கொடுக்கலாம். ஒண்ணு வந்து ஒரு வகை மரம் அப்படின்னு கொடுத்தாலும் ஓகே. அந்த எக்ஸாக்டா சுரபுன்னை மரம் அப்படின்னு கொடுப்பாங்க. அது வந்து சிறப்பு லகரம். இந்த வலை வந்து பாத்தீங்கன்னா நகர லகரம். நான் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு நகர லகரம், பொது லகரம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த வலை வந்து பொந்து, எலி பொந்து அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா வளைவு, வளைவு பத்திரமா போங்க, யூ டர்ன் போடுறது அந்த வளைவு. இல்ல வளையல், வளைந்து இருக்குது வளையல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டேன்னு தெரியலையே. என்ன கேட்டேன்? கேட்கல மேம் இன்னும். கொஸ்டின் வாளா? போலாம். கேட்டீங்க மேம். வால் கேட்டிருப்பேன். என்ன தாளா? சரி ஓகே, வால் முடிச்சுட்டு தாள் போய்க்கலாம். வால் Yes, போஸ்ட் ma'am. டைரக்ட் அருவி மேம். விலங்கின் ஒரு பகுதி மேம் அந்த இப்ப வால். வந்து டெய்ல், வாலோட டெய்ல். ஓகே. அடுத்தது என்ன இந்த பிரியங்கா வால் உங்களை வந்து சொல்றாங்களே லிங்க் ஓப்பன். இந்த வால் வந்து சொல்லுங்க. வாழ்தல். அது உயிர் வாழ்றது, உயிர் வாழ்றது. வாழ்றது. இல்லைன்னா நம்ம வாழ்த்துதல், வாழ்த்துதல், வெய்தல், வேண்டல், விதித்தல், அந்த வாழ்த்துதல் அது வந்து சொல்லலாம். ஓகே. Yes, ma'am. அதுக்கப்புறம் இந்த வால் வந்து ஒரு கருவி. கருவி மேம். அந்த கருவி. இப்போ வாழ்க, வாழ்த்துதல், வாழ்க, வியங்கோல் வினைமுற்று சொன்னோம்ல. வியங்கோல் வினைமுற்றுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாதப்பா? மிகாது மேம். வியங்கோல் வினைமுற்று வினை தொகையில வினைத்தொகையிலே மிகாது மேம். வினை தொகையிலே வல்லினம் மிகாது. ஓகே. அதுக்கு அடுத்தது நம்ம தாள் தானே சொன்னோம். தாள் சொல்லுங்க. இந்த ரெண்டு தாள். இந்த தாள் வந்து நாக்கு மேம். தாளாட்டு பாடுறாங்க, வகர லகரம். ஓகே. அடுத்து இந்த தாள் தாள் வந்து தாழ் பணிந்தேன், பாதம். சிறப்பு லகரம் தாள் தாழ்பால் மேம். தாழ்பால் மேம். தாழ்பால் போடுறது அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஓகே. அடுத்தது வந்து வாழை நமக்கு தெரியும் இல்லையா? இது வந்து ரொம்ப ரிப்பீட்டா கேட்டுட்டு இருக்கிறது. இது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாழை இளம் பெண் மேம். ஃபர்ஸ்ட் இளம் பெண்ணா ரெண்டாவது இளம் பெண்ணா? ஃபர்ஸ்ட் வாழை. தான் இளம் பெண். ஓகே. இளம் பெண். ரெண்டாவது வாழை மீன் மேம், ஒரு மீன் வகை. ஓகே. இது வந்து மீன். எஸ் மேம். மூணாவது வந்து மர வகை. பனானா. ஓகே. அந்த நான் லைன் படிக்க சொன்னோம்ல, என்னென்ன லெட்டர் படிக்க சொன்னோம்ப்பா? ஈ ஊ படிக்க சொன்னீங்க. ஓகே. ஆளையே ஒன்னு கேக்குறேன். ஆணித்தரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதற்றரம். ஆணித்தரம் அப்படின்னா முதல் தரம் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரேங்க்ங்கிற மாதிரி. ஆழம் பார்த்தல், ஆழம் பார்க்காம போறதில்லம்பாங்க. கருத்தை அறிதல். ஆழம் பார்த்தல்னா ஒருவனோட அறிவு, அறிவு எந்த அளவுக்குன்னு கொஸ்டின் கேட்டு பாக்குறது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. நேத்தே நம்ம பார்த்தோம்ல, ஆளும் பாலுமாய் சொல்லுங்க. வீணா போறது, கேடா போறது. ஆறமரனா ஆறமர, ஆரவமர. மெதுவாக மேம். ஓகே. இடக்கரடக்கல்பா நம்ம இதுலயே பாப்போம். நம்ம இதுல பாப்போம் இடக்கரடக்கல், கிராமர்லயே பாப்போம் இடக்கரடக்கல். மங்களம் ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வேறு வகையா சொல்றது மேம். ஓகே. இடைச்சுவர். இடையூறு. இடைச்சுவர்னா ஒரு டிஸ்டர்ப் ஆறுது, இடையூறு அப்படின்னு சொல்றது. ஓகே. இந்த வழி இது சொல்லுங்க பாப்போம். வழி, வழி, வழி. ஃபர்ஸ்ட் வேர்ட் பெயின் மேம். இரண்டாவது வழி காற்று. ஓகே. மூன்றாவது வழி பாதை. ஓகே. அழகு, ரெண்டு பொருள் இருக்கு. இந்த அழகுக்கு ரெண்டு பொருள் இருக்கு. சொல்லுங்க. அழகு மீன்ஸ் பெண், பெண் பறவை. மெஷர்மென்ட் யூனிட் மேம். யூனிட் வந்து இந்த அழகுப்பா, வகர லகரம். இதுதான் நீங்க சொல்ற அந்த யூனிட் வந்து வரும்.
மெஷர்மெண்ட் இது வந்து பறவையோட ஆக்சுவலா சேவல்லே நம்ம இந்த அழகு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெண் மயில் இருக்கு இல்லைங்களா, பெண் மயிலுக்கும் நம்ம இந்த அழகு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி கிளிங்கிறது வந்து நீங்க பயம்னு சொன்னீங்க இல்லையா, இன்னொரு விஷயம் இருக்கு அப்படியே பலத்துக்கு ஆப்போசிட்டா. அச்சம் அச்சம் பலம். ஆக்சுவலா பயம் பலம் அப்படின்னு நான் வச்சுங்க. பயம் பயப்படாம பலமா இரு. சோ பயம் பலம் ரெண்டுமே இதுக்கு வரும். ஓகே மேம். ஓகே. இளம்படுதல்னா என்ன அர்த்தம்? இளம்படுதல் வறுமை. இளம்படுதல்னா வறுமை அடைதல் அப்படின்னு அர்த்தம். இலைமறைக்காய் நமக்கு தெரியும். இளமரக்காய் மறையா மறைமுகமாக மறைபொருள் மறைப்பொருள் அப்படிங்கிறது. இலவு கடித்தல் கடித்தல். இலவு கடித்தல்னா என்னன்னா துன்பப்படுதல், வீணுக்கு முயலுதல், தேவையில்லாம ட்ரை பண்றது, வீணுக்கு முயலுதல். இதே இலவு கொடுத்தல் தான் இந்த ரெண்டுல இருந்தா நீங்க கன்வின்ஸ் பண்ணுவேன். இலவு கடித்தல் வேற, இலவு கொடுத்தல் வேற. இலவு கொடுத்தல் தான் என்னது? துன்பப்படுதல், துன்பம் கொடுக்கிறது. இலவு கொடுத்தல் அப்படின்னா இலவு வாரம் யாரு? இப்போ 17 நம்ம ஜிஎஸ் போய்க்கலாம். ஓகேவா? நான் ட்ரை பண்றேன். நீ தமிழ் வந்து மதியானம் செஷன் வைக்கிற கையில் ட்ரை. நம்ம 17th ஆகஸ்ட் நடந்துச்சு ஒரு சிடிஎக்ஸ் எக்ஸாம், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். அதோட கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்களா? ஏன்னா மேக்ஸிமம் அது ரீசெண்டா வரனால அதோட இது அப்படி கேட்கலாம் நமக்கு. சரி, தமிழ்நாட்டின் குதிரம்போஸ் என்று அழைக்கப்படுவர் யாரு? தமிழ்நாட்டோட குதிரம்போஸ் வாஞ்சிநாதன். ஓகே. வாஞ்சிநாதனாவே ஃபேமஸா நம்ம எதுக்காக படிப்போம்? ஆஷ் கொலை விளக்கு. ஆஷ் கொலை விளக்குல முதல் குற்றவாளி யாரு? நீலகண்ட பிரம்மச்சாரி. அவர் இறந்துட்டாருங்கறனால நம்ம அடுத்தது என்ன பண்ணுவாங்க? நீலகண்ட பிரம்மச்சாரி. வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடுற கத்து கொடுத்தது யாரு? வாவேசு ஐயர். வாவேசு ஐயர். ஓகே. யாரு வந்து மை கான்சைன்ஸ் கீப்பர்னு யார் சொன்னது? இல்லைன்னா காந்தி வந்து யார சொல்லிருப்பாங்க? தமிழ்ல சொல்லுங்க. மை கான்சைன்ஸ் மனசாட்சி. காந்தியோட மனசாட்சி, இல்லைன்னா எனது மனசாட்சியின் காவலர் அப்படின்னு சொல்லி ராஜாஜிய வந்து காந்தி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? காந்தி வந்து ராஜாஜி எந்த நகராட்சி தலைவரா இருக்காரு? நகராட்சி மன்ற தலைவரா இருக்காரு? சேலம். அதே மாதிரி பெரியார் ஈரோடு. ஓகே. மதுரை காந்தி யாரு? என்எம்ஆர் சுப்பராமன். இவர் தான் மதுரை காந்தின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்திருக்காரு. அந்த வருஷம் கேட்டிருந்தாங்க. மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக என்எம்ஆர் சுப்பராமன் இருந்த வருஷம். குடியரசு தொடங்கின வருஷம், குடியரசு பத்திரிகை தொடங்கின வருஷம் 1925. சோ இந்த இது நம்ம படிக்கும்போது நீங்க இதையும் படிக்கணும். ஓகே. என்எம்ஆர் சுப்பராமன், மதுரை காந்தி 1925ல மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடென்ட்டா வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? தமிழ்நாட்டின் குதிரம்போஸ் யாருன்னு சொன்ன? வாஞ்சிநாதன். இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டிக்குள்ளேயே வந்து ஒரு ரெண்டா பிளவு வந்துச்சு. கருத்துக்களை மாறுபாடு வந்து புதுசா ஒரு பார்ட்டி வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிக்குள்ள இருக்கிறவங்க வந்து தொடங்குவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஜிஞ்சர் குரூப்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எனக்கு தெரியல. படிச்சிருக்கீங்களா? வெங்கடேசன் சார் புக்லயும் கூட இருக்கும், ஸ்பெக்ட்ரம்ல கூட இருக்கும். ஜிஞ்சர் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இஞ்சி குழு. எஸ் எஸ் கரெக்ட். சோ இஞ்சி குழு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க தொடங்கின ஒரு கட்சி, அதுக்கு பேர் தான் என்னன்னா யுனைடெட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கறத அவங்க தொடங்கின அந்த கட்சி. அதுக்கு பேர் என்னன்னா தமிழ்ல ஐக்கிய தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரோட தலைமையில வந்து தொடங்குனாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இது எந்த இயர்னா? யுனைடெட் நேஷனல் பார்ட்டி இயர் நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன்ப்பா. இந்த அந்த புக்ல இயர் கிடையாது. இயரே போடல அதுல.
நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். எஸ் கரெக்ட். முத்தையா செட்டியார் தானே சொன்னீங்க? முத்தையான்னு காதாயிடுச்சு. முத்தையா செட்டியார். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டிலேயே 2 பார்ட்டியா இருந்துச்சு. அதுல ஒன்னா பிரிஞ்சு போனது யுனைடெட் நேஷனல் பார்ட்டி. இதுல இம்பார்ட்டன்ட் லீடர் யாருன்னா நடேசனார். நடேசனார் வந்து இம்பார்ட்டன்டானவங்க. என்ன அப்படின்னா இப்போ ஆக்சுவலா 1929க்கு அப்புறமா தான் இது இருக்கணும். ஏன்னா பிராமின்ஸ் கூட ஜஸ்டிஸ் பார்ட்டில இணையலாம் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் வச்சாங்க. அது பிடிக்காத ஒரு குரூப். இப்ப எப்படி மாற்றத்தை விரும்புற குரூப் விரும்பாத குரூப்பும் நம்ம ஐஎன்சில படிப்போம், மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு படிப்போம். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஜிஞ்சர் குரூப்பே. இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பிராமின்ஸை வந்து உள்ள நுழைக்கிறதே. இன்ஃபேக்ட் பெரியாருக்கு கூட ஜஸ்டிஸ் பார்ட்டில பிடிக்காத ஒரு விஷயம் இந்த விஷயம்தான். ஸோ அதனால ஞாபகம் வச்சுங்க. ஸோ யுனைடெட் நேஷனல் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டிக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பாளர்களால் தோற்றுவிக்கப்பட்டது தான். அது யாரோட தலைமையில உருவாக்கப்பட்டதுன்னா முத்தையா செட்டியார்னு சொல்ல. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராமினன்ட் லீடர் அப்படின்னா நடேசனார் வந்து சொல்லலாம். ஓகே, மறைமலை அடிகள் ஒரு சென்டென்ஸ் சொல்ற கரெக்டான்னு பாருங்க. மறைமலை அடிகள் வந்து சின்மய தீபிகை அப்படிங்கிற பத்திரிகையில ஒர்க் பண்ணாரு அப்படின்னு டிபிஐங்கிறத மட்டும் நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம கரெக்ட் போட்டு வந்திருப்போம். ஆமா, சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம், இதெல்லாமே யாருன்னா வள்ளலார். ஓகே, இவர் யார்? மறைமலை அடிகள் எதுக்கு வரும்னா சைவ சித்தாந்த தீபிகை. சைவ சித்தாந்த தீபிகை. ஓகேவா? நெல்லை கலெக்டர் விஞ்ச் இருக்காரு இல்லையா, இவரை சந்திச்ச போது யார் இப்ப நான் சொல்ற கோட் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. என்னன்னா ஆங்கிலேயருக்கு தேசபக்தனுக்கு ஆங்கிலேயர் சொன்னது, ஆங்கிலேயருக்கு தேசபக்தன் சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பாரதியார். சோ கொஸ்டின் என்னன்னா பாரதியார் யாரோட சந்திப்பின் போது இந்த மாதிரி சொன்னாரு அப்படிங்கறத நம்மளோட கொஸ்டினா இருந்துச்சு. நெல்லை கலெக்டர், திருநெல்வேலி கலெக்டர் பேர் என்ன? விஞ்ச். அதே மாதிரி வங்கத்து தீவிர தேசியவாதியான பிபின் சந்திரபால் இருக்காங்க இல்லையா, இவரை சென்னைக்கு அழைத்து வந்தது யாருதான்? அது பாரதியார் தான். ஓகே, செகண்ட் ஏஆர்சி வருஷம் சொல்லுங்க. 2005. எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா 31st ஆகஸ்ட் 2005. யாரோட ஹெட்ல? ராமச்சந்திர வீரப்பமொய்லி. ஓகே, February 13 that வந்து 31st ஆகஸ்ட்பா. 31st ஆகஸ்ட் 2005. ஏஆர்சினா தமிழ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன். ஒரே நிமிஷம் அப்படியே நான் நெட்ல போட்டு தமிழ் அடிச்சா முடிஞ்சு. நிர்வாக சீர்திருத்த குழுப்பா. ஆணையம் கூட ஓகே தான். நிர்வாக சீர்திருத்த குழு, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகேவா? நம்ம இந்தியன் ஓகே, நான் இது கொண்டேனா சரி. February 13, February 24, March 8 எதோட ரிலேட் ஆயிருக்கும்? இந்த 3 இம்பார்ட்டன்ட் டேட் படிப்போமேப்பா. February 13 வந்து சரோஜினி நாயுடு பர்த்டே மேம். அது பெண்கள் தினம். அது என்னவா செலிப்ரேட் பண்றோம்? பெண்கள் தினம் மேம். அது தேசிய பெண்கள் தினம். நேஷனல் விமென்ஸ் டே வந்து February 13. இதுல வந்து தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். ஓகே, பாதுகாப்பு தினம் வந்து February 24. Jan 24 வந்துப்பா தேசிய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே தான் என்னது? மார்ச். எங்க இது நாலுமே சொல்லுங்க, சொல்லி ஆன்சர் சொல்லிடுங்க அப்படியே. February 13 நேஷனல் விமென்ஸ் டே மேம். Jan 24 நேஷனல் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே மேம். ஓகே, February 24 தமிழ்நாடு கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே. ஓகே, February 24 தமிழ்நாடு கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே. ஓகே, இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் ஓகே. மார்ச் மாசம் இந்த டேட்ஸ்க்குலாம் நம்ம படிச்சிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनலயும் கேட்டிருக்காங்க. எஸ் சொல்லுங்க. March 22. March 20. சிட்டுக்குருவி தினம் மேம். March 21. March 22 சிட்டுக்குருவிகள் தினம் எப்பப்பா? March 20. ஆக்சுவலி சிட்டுக்குருவிகள் தினம் ஓகே தான். உலக மகிழ்ச்சி தினமும் வந்து எப்போன்னா March 20 தான். ஓகேவா?
ஹாப்பினஸ் அந்த டேட்ல தான் வந்து நமக்கு வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கறத வந்து வெளியிடுறாங்க. ஓகேவா? சரி, சிட்டுக்குருவிகள் தினம் வச்சுக்கலாம். மகிழ்ச்சி, சிட்டுக்குருவிகள் மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த மாதிரி நான் வச்சுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வாட்டர் டே. Forest மார்ச் 22 வந்து மார்ச் 22 வந்து வாட்டர் தினம். 21 forest மார்ச் ma'am. 21 வந்து ஃபாரஸ்ட் டே, அப்புறம் காடுகள் தினம். வேர்ல்டு காடுகள் தினம். கிளேசியர் டேவும் மார்ச் 21 தாங்க. எஸ், மார்ச் 21 ஃபாரஸ்ட் டே மட்டும் வச்சுங்க. ஒரு நிமிஷம், யார் இவங்கன்னா போக முடியலன்னு சொல்றாங்க. ஓகேப்பா, மத்தது சொல்லுங்க. மார்ச் 20. மார்ச் 21 என்ன சொன்னா ஃபாரஸ்ட் சொல்லியாச்சு, காடுகள் Forest சொல்லியாச்சு. day. 23rd காலநிலை 23rd மாற்றம். 23rd கூட வேணாம், 24 சொல்லுங்க. ஓகே, 23rd வந்து வானிலை தினம். வானிலை தினம்னு சொல்லுவாங்க. 24 காசநோய் தினம். TB, உலக காசநோய் தினம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, சிட்டுக்குருவிக்கு காட்டுல, சிட்டுக்குருவி வந்து மார்ச் 20 அடுத்து காட்டுல தண்ணீர் கிடைக்காதனாலும் வானிலை சரியில்லாததுனாலும் காசநோய் வந்து மார்ச்சரிக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஸோ அதனால சொல்லணும் வந்துச்சு. ஓகே, இப்போ நடந்த அந்த சிடிஎஸ் எக்ஸாம்ல ஆர்டிகல் 18 வந்து ஆர்டிகல் 58 வந்து கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 58 என்ன? President qualification. குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட். குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ பிரசிடென்ட் வரலன்னு சொல்றாங்களே. ஓகே, குவாலிஃபிகேஷன். இப்போ 52ல இருந்து என்னென்ன ஆர்டிகல் வந்து அபவுட் த பிரசிடென்ட்? 52. There shall be a president of 52 to India. 61. 62. ஓகே, 52 சொல்லுங்க. There shall be a president of India. இந்திய குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இருக்கணும். இந்தியா 53 குடியரசுத் தலைவர் வந்து executive power. நிர்வாக தலைவர். எக்ஸிகியூட்டிவ் பவர், அவர் டைரக்டாவோ இல்ல வந்து சபார்டினேட் மூலமா பண்ணிக்கலாம். ஓகே, 54 54th election. 54 வந்து 54 தேர்தல். 55 manners. மேனர் ஆஃப் எலெக்ஷன், எப்படி அந்த தேர்தல் முறை வரணும் அப்படிங்கிறது. ஓகே, 56 Term. டர்ன்யூர், டேர்ம். ஓகே, 57 Reappointment. ரீஅப்பாயிண்ட். ஓகே, 58 qualification. 77 சொல்லிருங்க. 57 சொன்னாலும் 77 சொல்லிருங்க. 77 எல்லாமே வந்து நிர்வாக விஷயம் எல்லாமே இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட், இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து 10th புக்லயே கூட இருந்துச்சு. ஓகே, 57 பார்த்துட்டோமா? 58 qualification. 58 வந்து இப்ப இதுதான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 58 குவாலிஃபிகேஷன். 59 Condition. 59 கேட்டாங்களான்னு தெரியல. ஆனா ஆப்ஷன்ல 56, 57, 58 ரொம்ப ரிலேட், ரொம்ப வந்து பக்கமா தான் இருந்துச்சு. ஓகே, கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸ் 59 தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 60 பதவி பிரமாணம். ஓகே, 61 impeachment of the president. 62 vacancies. பதவி காலம். இவர் அடுத்த வர்றது வரையில இவரை தொடரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வேகன்சி மட்டும் நான் வச்சுக்கலாம். ஓகே ஓகே, பார்டனிங் பவருக்கு 72. பார்டனிங் பவர் 72 பிரசிடென்ட்க்கு. கவர்னரோட பார்டனிங் பவர் 161. 161. 76th article 165 article deals with Advocate General, Attorney General. Advocate General, Attorney General. தமிழ்ல யாராவது சொல்லுங்க. ஆர்டிகல் 76 வந்து அட்டார்னி ஜெனரல், ஆர்டிகல் 165 வந்து அட்வொகேட் ஜெனரல். சொல்லிருங்க யாராவது. இது மட்டும் தமிழ்ல தெரியலப்பா, ஃப்ளோல வந்துச்சு கொஸ்டின். பாத்துக்கிறீங்களா? நோட் பண்ணி பாத்துக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஓகே, இவிஎம் எந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஹோல் இந்தியாவுக்குமே நம்ம யூஸ் பண்ண, ஹோல் கண்ட்ரிக்குமே நம்ம யூஸ் பண்ணோம். எப்போ? வருஷம் 2004 லோக்சபா எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஸ்டேட்ல பண்ணோம்? அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கோவால ஆக்சுவலா வந்து கோவா தான் நான் செக் பண்ணேன். கோவால 1999ல மாநில தேர்தல்ல மாநிலம் முழுவதுமே
நாகாலாந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மாநிலம் முழுவதும் அப்படின்னா வந்து நம்ம கோவா தான் எழுதணும். லோக்சபா எலெக்ஷன் முழுவதும் அப்படின்னா 2004 நம்ம எழுதணும். இதே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பை எலெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் டைம் இவிஎம் பண்ணோம் 1989 மேம் 1980 1982 கேரளால எக்ஸாக்ட்டா அந்த தொகுதி பேர் என்ன? பரவூர் மேம். பரவூர். ஓகே. எலெக்ஷன் ரிலேட்டட் ஆனதா இந்த விஷயம். NRPAP இந்த டேர்ம் சொல்லுங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ ஓட்டர் லிஸ்ட்ல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரெக்ஷன் பண்றதுக்கு, அதே மாதிரி ஓட்டர் ஐடி கார்டை வந்து நம்ம ஆதாரோட லிங்க் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த NERPAPங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? இது வந்து ஒரு பர்சன் வந்து இப்போ ஒண்ணுக்கு மேற்பட்ட லொகேஷன்ல வந்து ஓட்டு போடுறது தடுக்கிற விஷயம் தான் இந்த NERPAP. இப்போ ஒருத்தவங்க மேரேஜ் ஆகி இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆணோ பெண்ணோ ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க பழைய இடத்துலயும் போய் ஓட்டு போடுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஜாயின் நேஷனல் எலக்டோரல் ரோல் பியூரிஃபிகேஷன் அண்ட் அத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம். ஓகே. தமிழ்ல வந்து தெரியலப்பா. தமிழ்ல பார்க்கறத விட நீங்க எக்ஸ்பேண்டே இப்ப கேக்குறாங்க இல்லையா? நேஷனல் electoral எலக்ட்ரல் எலெக்ஷனா roll இல்ல எலக்ட்ரலான்னு பாத்துக்கணும். எலக்ட்ரல் ரோல் ஓரல் பியூரிஃபிகேஷன் அண்ட் அத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம். ஆத்தன்டிகேஷன் பியூரிஃபிகேஷன் அண்ட் ஆத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம். ஓகே, இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்லயோ இதுலயாவது கேட்கலாம். ஓகேவா? அதனால இதை நான் வச்சுக்கோங்க. எதுக்காக? வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் NERPAP? ஆதார் practice. ஒரு பர்சன் நிறைய election நிறைய இடத்துல வச்சிருக்கிறத தடுக்கிறது. அதாவது இட் prevents the same person voting at a more than one location அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இட் கரெக்ட் த எரர்ஸ் இன் த ஓட்டர் லிஸ்ட் அண்ட் லிங்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட், லிங்கேஜ் ஆஃப் ஓட்டர் ஐடி வித் ஆதார் கார்டு, ஆதார் நம்பரோட பண்றது. அவ்வளவுதான். இப்போ நமக்கு 50 செகண்டோட CGI தெரியும் இல்லையா? எஸ் மேம். 50 BR first, கவாய் 50 49 மட்டும் சொல்லுங்க போதும். ஒரு 4 தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? Chandrasoot 50 சஞ்சீவ் கண்ணா. மேம். சஞ்சீவ் கண்ணா. Chandrasoot 50 50க்கு வந்து சந்திரசூட் மேம். ரஞ்சன் கோகாய். யஷ்வந்த் இல்லையா? யஷ்வந்த் தான் 50. ஓகே, யஷ்வந்த், அதாவது தனஞ்சயன் யஷ்வந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்தானே மேம்? சந்திரசூட். அவரேதான் யஷ்வந்த் சந்திரசூட். அடுத்தது வந்து 41 லலித் மேம். யூ லலித். லலித் நான் வச்சுக்கலாம். யுமேஷ் லலித் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து CJயோடது. ஓகேவா? நேஷனல் பீப்புள் பார்ட்டி, மத்ததுக்கெல்லாம் நமக்கு தெரியும். நேஷனல் பீப்புள் பார்ட்டியோட சிம்பிள் சொல்லுங்க. மொத்தம் 6 நேஷனல் பார்ட்டி இருக்கு இல்லையா? புக் மேம். தேசிய மக்கள் கட்சி தானப்பா? புத்தகம் மேம். புக். CPIMக்கு சொல்லுங்க. காதி. அருவாள் நட்சத்திரம். ஹேமர் சிக்கிள் ஸ்டார். CPIMக்கு மட்டும் ஸ்டார் இருக்கும். ஹேமர் சிக்கிள் அண்ட் ஸ்டார் வந்து இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து ஃபினான்ஸ் கமிஷன் சேர்பர்சன் சொல்றேன். அவங்கள வந்து நீங்க ஆர்டர் படுத்தணும். ஓகேவா? தியாகி, நியோகி, அதுக்கு அடுத்தது YB சவான் வச்சுக்கலாம். YB சவான். KC பேண்ட். pant 10 ma'am. பேண்ட் 10. ஓகே. Yagi 1 Niyogi 1 நியோகி 1. Chavan 7th YB சவானா? ஓகே. ஷாலட்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவர்தான் 7th ஷாலட் 7th. ஓகே. இதுக்கு Chavan 8 தெரியல. Chavan 9 மேம். யார் 9? YB சவான். ஓகே. சால்வேன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஷவான் 8 மேம். ஷவான் 8, சால்வே இவங்க தான் வந்து. சால்வி 9 மேம். 5 யாரு? தியாகி. மகாவீர் மேம். ஆறாவது யாரு? பிரம்மானந்த ரெட்டி. பிரம்மானந்தா. ஆறாவது வந்து பிரம்மானந்தா. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 16 வரையில் சொல்லிருங்க. இது வந்து ஒன்ஸ் நீங்க போய் பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியோகி மேம்.
கேசி நியோகி. ஓகே, ஃபர்ஸ்ட் நியோகி. சந்தனம், Second Santanam, ma'am. ரெண்டாவது சந்தானம். ஓகே, Third Chanda. இந்த சந்தானத்தை அப்படியே சுருக்கி வந்து தேர்ட் வந்து சந்தா. ஓகே, 4 ராஜமன்னார். நம்மாளு ராஜமன்னர். ராஜமன்னர். 4 நம்மாளு 4 ராஜமன்னர். ராஜமன்னர் நம்ம எதுக்காக படிப்போம்ப்பா? ராஜமன்னர், Interstate லைன்ல Interstate clause. Interstate committee, சென்ட்ரல் ma'am. ஸ்டேட் ரிலேஷன்ல நம்ம படிப்போம் ராஜமன்னர். ராஜா, 5வது இப்ப நம்ம படிச்சோம்ப்பா Tyagi, Brahman, ma'am. மகாவீர், தியாகி. மகாவீர் தியாகி. 6வது பிரம்மனந்தா, Brahmananda. பிரம்மானந்தா. ஓகே, 7வது Chalat. ஷாலட் படிச்சோம். ஓகே, 8வது Chavan. சவான் படிச்சோம். 9 சாலு, சாலை படிச்சோம். 10 பேண்ட், Pant. கேசி பேண்ட்னு வச்சுக்கலாம். பேண்ட் பத்தல, உடம்பு வந்துச்சு, உட்காந்து படிச்சு. 11 குஸ்ரு, Kushru. குஷ்ரோ. ஓகே, ரங்கராஜன். 12 Rangarajan. ரங்கராஜன். Rangarajan. ரங்கராஜன். ஓகே, 13 விஜய், 13 Vijay Kelkar. விஜய் கல்கர். 13 14 YV Reddy. ரெட்டி, ஒய்வி ரெட்டி. ஓகே, 15. ரெட்டி. ஓகே, 15 15 என்கே சிங், இப்போ ரீசன்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி என்கே சிங். இப்ப யார் இருக்காங்க? அனந்த், அரவிந்த் அரவிந்த் பனகாரியா. Panagariam. பனகாரியார் மட்டும் போட்டுக்கோ. இப்ப ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம். ஓகே, விகில் அப்படிங்கிற ஒரு ஆப்புக்கு என்னப்பா சொல்வீங்க? செயலி. இது வந்து எதோட ரிலேட் ஆயிருக்கு? விகில் Election. எலெக்ஷன் கமிஷன். என்ன இயர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க? எலெக்ஷன் கமிஷன் ரிலேட் ஆனதா இது விகில்? 24 24 2018ல. எதுக்காக? அதாவது ஏதாவது இப்போ Election related. எலெக்ஷன் குரூப்ல வந்து யாராவது பொலிட்டீஷியனோ ஏதோ ஒரு கேண்டிடேட்ஸோ வந்து வயலேட் பண்ணாங்க அப்படின்னா அத போய் இதுல விகில்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் விகில் அப்படிங்கிறது நம்ம என்னன்னா இப்போ சிவிசி, விஜிலன்ஸ் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம டக்குன்னு மைண்டு நல்லா படிக்கலைன்னா அதுல போயிடும். ஸோ விகில் ஆப் ரிலேட்ஸ் வித் எலெக்ஷன் கமிஷன். வருஷம் வந்து 2018. இந்திய அரசியலமைப்பை கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொன்னது யாரு? கூட்டுறவு கூட்டாட்சி. Question, ma'am. கிரான்வில் ஆஸ்டின். யார் வந்து இத பார்கெனிங் ஃபெடரலிசம் சொல்லுவாங்க? பார்கெனிங் ஃபெடரலிசம்னா என்ன தமிழ்ல? பேரம் பேசும் கூட்டாட்சின்னு சொன்னது மோரிஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? யார் வந்து இது குவாசி ஃபெடரல்னு சொன்னது? குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொன்னது கேசி வேர் அப்படிங்கிறவர் தான். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சென்ட்ரலைங் டெண்டன்சி, ஒரு ஒப்பந்த அல்லது மையப்படுத்தப்பட்ட கூட்டாட்சி. Ivor Jennings, ma'am. சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, மையப்படுத்தப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜென்னிங்ஸ். இப்ப நான் சொன்னது எல்லாமே அப்படியே ஒரு சொல்லிருங்க, ஒரு 5 பாயிண்டோ 4 பாயிண்டோ சொல்லிருங்க. Bargaining Federalism, Morris Jones, ma'am. Quasi KC Weir வந்து quasi federalனு சொல்லிருப்பாரு, ma'am. கோஆபரேட்டிவ் சொசைட்டி. Cooperative federalism வந்து கிரான்வில் ஆஸ்டின் சொல்லிருப்பாங்க, ma'am. Federation with centralizing tendency, Ivor Jennings சொல்லிருப்பாங்க. ஓகே, இப்போ நமக்கு கேபினெட் மிஷன் வந்தது இல்லையா? அமைச்சரவை தூதுக்குழு 1946. கரெக்டா எந்த டேட்ல வந்து இந்தியா வந்திருப்பாங்க? 1946 எந்த மாசம் என்ன டேட்ல இந்தியா வந்திருப்பாங்க? செப்டம்பர் 2 இல்ல, March 16th. மார்ச். நம்ம இப்ப டிபிக்காக படிச்சோம் இல்லையா அந்த டேட்? 24, ma'am. சோ மார்ச் 24 டிபி டேட்டை ஞாபகம் வச்சுட்டு நம்ம இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? கேபினெட் மிஷன் வந்தது அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இதோட தலைவர் யாரு? இப்போ கிரிப்ஸ் குழுன்னு தனியா வந்திருக்கும், அதுக்கு தான் கிரிப்ஸ் வந்து தலைவர். இதுல கிரிப்ஸ் தலைவர் கிடையாது, ஆனா கிரிப்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர். கரெக்டா? எஸ் மேம். கிரிப்ஸ் பெத்தி கிளாரன்ஸ் தான் வந்து இதோட இதோட ஹெட். இன்னொருத்தங்க யாரு? ஏவி அலெக்சாண்டர். ஓகே, சோ கிரிப்ஸ் மிஷன் அவங்க எப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, இந்தியாவுக்கு வந்தாங்கப்பா? மார்ச் 24. மார்ச் 24 வருஷம் 1946.
ம். இது யாரு இந்த வந்து இந்த ஆய்வு செய்யறக்கு கேபினெட் மிஷன் தானே இத மேம் கேட்டேன். செட் பண்ணது யாரு? ஆமா, கேபினெட் மிஷன் தான் நான் கேக்குறேன். அமைச்சரவை தூதுக்குழு. யா கேபினெட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு தான். இதை யார் செட் பண்ணி பிரிட்டிஷ்ல செட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பாங்க? அட்லி. அட்லி. யாரோட என்ன என்ன கட்சி வர ஆக்சுவலி? லேபர் பார்ட்டி மேம். லேபர் பார்ட்டி, தொழிலாளர் கட்சியோடது. ஓகேவா? இப்போ இவங்க கேபினெட் மிஷன் வரும்போது, இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவோட வைசிராயாக இருந்தவர் யாரு? மவுண்ட் பேட்டன். மவுண்ட்பேட்டன். இல்ல மவுண்ட் பேட்டனா? இல்ல வேவலா மேம். 1945ல ஒரு வேவல் பிளான் வேவல் வரும். Yes. வேவல். வேவல் சிம்லா பிளான், வேவல் திட்டம்லாம் வரும் இல்லையா? வேவல். ஓகேவா? சோ இவங்க வந்து இவங்களோட பரிந்துரை எப்ப கொடுத்தாங்க? மே மே காங்கிரஸ் 16 முஸ்லீம் லோக்கல்ல குட். மே 16 1946. இந்தியாவுக்கு வந்தது எப்போ? மார்ச் 24. 24 மேம். மார்ச் 24. ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம்? டிபி 1946. ஓகே, இதுல வந்து வந்தாங்க. ஓகே, மேம் ஜூன் செப்டம்பர் 3 2 பிளான். வந்து இடைக்கால அரசு அமைஞ்ச டேட் மேம் அது. செப்டம்பர் 2 வந்து இன்ட்ரிம் கவர்மெண்ட் வந்திருக்கும் 1946. இன்ட்ரிம் கவர்மெண்ட் தானே சொல்லுவோம் அத. எஸ் Yes, மேம். ma'am. ஓகே, மொத்தம் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிலப்பா? 15. ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்க வேணும் அப்படின்னு 1934ல சொன்னது யாரு? M.N. Roy. எம்என் ராய். எம்என் ராய். இப்ப ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற பாருங்க. இதுக்கு முன்னாடி எம்என் ராய் சொல்றதுக்கு முன்னாடி 1922ல காந்தி வந்து இந்தியர்களுக்கென தனி அரசியலமைப்பு சட்டம் இந்தியர்களால் உருவாக்க வேண்டும் என கூறினார் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் மேம். முதல் இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ 1922லயே காந்தி சொல்லியிருப்பாங்க. ஐஎன்சில வந்து எப்போ அதை தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்என் ராய் சொன்னா அடுத்த வருஷம் 1935ல வந்து பண்ணிருப்பாங்க. சரி, ஓகே. ஈவிகள் பார்த்தாச்சா? லோக்பால் டே சொல்லுங்கப்பா. லோக்பால் டே. ஜான் 16 மேம். ஏன்னா ஜான் 6 எப்ப ஏன் அப்படி இந்த டே வந்து நம்ம கொண்டாடுறோம்? லோக்பால் டேவை செலிப்ரேட் பண்றோம். ஜான் 16 2016ல வந்துச்சு மேம், அதனால. கேம் இன்டு ஃபோர்ஸ் 2016. லோக்பால் லோகாயுக்தா சட்டம் 2013. நடைமுறை வந்தது 2014 ஜான் 16ல. சோ அந்த டேட்டை வந்து நம்ம சொல்றோம். ஓகேவா? இது வந்து இதோட அப்ஜெக்டிவ் என்ன? லோக்பாலோட அப்ஜெக்டிவ் என்ன? கரப்ஷன் ஃப்ரீ பொலிட்டீஷியன்ஸா இருந்தாலும் அவங்கள இது பண்ணி இட் எம்பவரிங் அ சிட்டிசன் அண்ட் எக்ஸ்போசிங் கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்றது, அதுதான். ஓகே, த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டும் சொல்லிருங்க. டேட் மந்தோட கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிசம்பர் 24 1986 மேம். டிசம்பர் 24 1986. மார்ச் 24 என்ன பார்த்தோம்? டிபி மேம். டிபி டே. டிபி டே அண்ட் கேபினெட் 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 பார்த்தோம். மிஷன். ஜான் 24 எதுக்கு பார்த்தோம்? கேர்ள் சைல்டு டே. நேஷனல் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே. நேஷனல் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே ஜான் 24. இதே வந்து நம்ம தமிழ்நாடுங்கும் போது February 24 அப்படின்னு வரும். ஜான் 25 எதுக்கு படிப்போம்? வோட்டர்ஸ் எலெக்ஷன் டே வரும். தியாகிகள் தினம், மொழிப்போர் தியாகிகள். ஸோ ஜான் 25 அந்த ரெண்டுமே ஜான் 25. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது சுப்ரீம் கோர்ட்டோட எந்த ஜூரிடிக்ஷன் கீழே வரும்? தட் இஸ் உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிடிக்ஷன் வந்து ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன், அதாவது தனக்கே உரிய பர்சனல் ஜூரி தனக்கே உரியது, அப்பீலேட் மேல்முறையீடு, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், இந்த மாதிரி 4 இதர ஜூரிஸ்டிக்ஷன், அதர் ஜூரிஸ்டிக்ஷன், இந்த மாதிரி 4 சொல்லுவோம். அதுல எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடானது ஒரிஜினல் ஸோ தனக்கே உரிய நீதி வரையறையில வரும். 142 மேம். தனக்கே உரிய வந்து 142. இந்த பேரறிவாளன் ஒரு அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண கேஸ். சோ இது வந்து பர்சனல் தனக்கே உரிய தமிழ்ல என்னப்பா சொல்வீங்க? இது வந்து பர்சனல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. தமிழ்ல தனக்கே உரிய நீதி தனக்கே உரிய நீதி பேராணை தானே.
நீதி அதிகாரமா பேராணையா? பேராணைக்கு பேராணை. ரிட்டு வந்துரும். சரி, இது மட்டும் தமிழ்ல பாத்துங்க. பர்சனல் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதர் ரிலேட்டட் ஆனது எதுல தான் வரும்? இந்த ஒரிஜினல் பர்சனல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். தான். 2 ஸ்டேட்டுக்கு எகெயின்ஸ்டா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் ஒரிஜினல் மேம். ஒரிஜினல் அதுவும் வந்து இந்த ஒரிஜினல் பர்சனலோ இல்ல ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும். ஓகே. இப்ப நமக்கு தெரியும் கிராம சபை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கூடுது? 6 டைம். அந்த மாதிரி நகர சபை இருக்கு. அது என்னென்ன டேட்? 4 டைம் கூடும். அது என்னென்ன டேட்? முனிசிபல் கவுன்சில் கூட்டம் ஜனவரி 26. ஏப்ரல் ஜனவரி 14 அம்பேத்கர் 26 வராது. பர்த்டே. Okay. ஏப்ரல் 14 கரெக்ட். செப்டம்பர் 15 இது அண்ணா பர்த்டே போட்டுக்கோங்க. செப்டம்பர் 15. ஓகே. டிசம்பர் 10, ஜான்வரி 25. டிசம்பர் 25, 10 செப்டம்பர் 5. சொல்லுங்க. டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ் டே. எஸ். ஓகே. நான் ஆல்ரெடி இது கேட்ட கொஸ்டின் தான். ப்ரோ இந்தியா யாரோட பத்திரிக்கைப்பா? ப்ரோ இந்தியா யாரோட பத்திரிக்கை? செண்பகராமன். டாக்டர் செண்பகராமன். இவர் மேடம், எந்த நீங்க நகரசபை சொன்னீங்க. இந்தியா ஃபுல்லா தமிழ்நாட்டுக்கு மேடம்? ஹோல் இந்தியா ஃபுல்லுமே. ஓகே மேம். அந்த டேட் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஓகேப்பா. முனிசிபல் கவுன்சில் மீட் எப்பன்னா ஜான் 25, ஏப்ரல் 14. சமத்துவ தினம் எதுப்பா? செப்டம்பர் 15. ஏப்ரல் 14. அது சமூக நீதி ஏப்ரல் தானப்பா. 14. சமத்துவம்னா ஏப்ரல் அம்பேத்கரோட 14. தான். அம்பேத்கரோட ஏப்ரல் டிசம்பர் 10. 17 ஆமா. 14 தான். 14. Okay. ஏப்ரல் 14. ஓகே. ஜான் 25, ஏப்ரல் 14, செப்டம்பர் 15, டிசம்பர் 10. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. இவரை செண்பகராமனா நம்ம எம்டன் செண்பகராமன் என்று அழைக்கிறோம். ரீசன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ கடல்ல இருந்து ship attack. டேங்க் என்ன இதை வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. 1914 என்ன பண்ணிருப்பாங்கன்னா எம்டன் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் இதன் மூலமாக சென்னை ஹைகோர்ட் கட்டடத்தை குறி வச்சு குண்டு வீசியிருப்பாரு. சோ அது வருஷம் வந்து 1914. அவ்வளவுதான். இது வந்து ஜெர்மனி வந்து இவங்களுக்கு உதவி இருப்பாங்க. ஜெர்மனியின் துணையோட இவர் வந்து இது பண்ணிருப்பாங்க. ஓகேவா? பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையோட துணை ஆசிரியர் பொறுப்பு ஏற்ற வருடம் 1904. 1904. இது எம்டன் வந்து 1914. 1914. ஓகேவா? லோக்பால் டே எப்போ சொல்லுங்க? ஜனவரி 6. January 16. 2014. இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி பத்தி கேட்டிருந்தாங்க. கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி பத்தி கேட்டிருந்தாங்க நம்மளோட சிடிஎஸ் எக்ஸாம்ல. அதுல ஸ்டேட் கமிட்டியோட சேர்மன் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஸ்டேட் கமிட்டிஸ். ஸ்டேட் கமிட்டிக்கு நேரு, இன்னொரு கமிட்டிக்கும் நேரு ஹெட்டா இருப்பாங்க. அது என்னது? யூனியன் கான்ஸ்டிடியூஷன். யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி. இந்த ரெண்டோட ஹெட் வந்து நேரு. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ராஜேந்திர பிரசாத். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி அதுக்கு யாரு ஹெட் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஓகே. அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பா? பட்டேல். வல்லபாய் பட்டேல். அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பட்டேல். பட்டேலுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? அயன் மேன் ஆஃப் இந்தியா. பிஸ்மார்க். பிஸ்மார்க். ஓகே. சிறுபான்மையினர் உரிமைகள் குறித்த பிரகடனம் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளியால வெளியிடப்பட்டது. அது கரெக்டா எப்போ? டிசம்பர் 18, 1992. 1992. டிசம்பர் 18, 1992 வந்து என்னென்ன ரீதியானது அப்படின்னா எத்னிக், ரிலீஜியன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு வந்து ஒரு டிக்ளரேஷனை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளி. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளின்னா தமிழ் என்ன? ஐநா பொது சபை. ஐநா பொது சபை. ஓகே. ஐநா பொது சபை. இந்தியன் அசோசியேஷனோட ஃபவுண்டர் யாரு? ஹூ இஸ் a founder of இந்தியன் அசோசியேஷன்? சுரேந்திரநாத் பானர்ஜி. பானர்ஜி, ஆனந்த் மோகன் போஸ். சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி. இது வந்து கேட்டிருந்தாங்க அந்த சிடிஎஸ் எக்ஸாம்ல. ஸோ அதுல வந்து அந்த பேப்பர் தமிழ் ஆஸ் யூஷுவல் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் ஈஸியா இருந்துச்சு. ஜிஎஸ்மே ஈஸியா தான் இருந்துச்சு. பாத்தீங்களா? யாரெல்லாம் பாத்தீங்க? பார்த்தோம் மேம். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று யாரு சொல்றாங்க?
வேதம் வேதம் தமிழ் நம்மாழ்வார் செய்த மாறன். ம். நம்மாழ்வார் மேம். இந்த கொஸ்டின் ஏன் அப்படி சொல்றோம்? நம்மாழ்வார் தான் கரெக்ட். அவர் வந்து வேதம் எல்லாத்தையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட். வேதங்களை எல்லாம் ஆமா வேதங்களை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பக்தர்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணாங்க. திருவாய்மொழி எழுதினதும் யாருதான்? நம்மாழ்வார். நம்மாழ்வார். திருவிருத்தமும் நம்மாழ்வார் மேம். திருவிருத்தம், திருவாய்மொழி இது வந்து நம்மாழ்வார் தான். ஓகே. 1806 ரிவோல்ட் அப்போ யாரு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தாங்க? 1806 ரிவோல்ட் அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தது யாரு? வில்லியம் பென்டி. அப்ப கவர்னர் ஆஃப் சென்னையா இருந்தவர் மெட்ராஸ். கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் யாரு? வில்லியம் பென்டிங். சோ கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வந்து பெண்டிங். அப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? பார்லோ. இதுவும் இந்த சிடிஎஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். பார்லோ அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி ஒருத்தங்களை வந்து ஒரு டிசிப்ளின் ட்ரெயினர், சோல்ஜருக்கு ஒரு டிசிப்ளின் ட்ரெயினரா ஒருத்தரை போட்டாருங்களாமா. ட்ரைனிங்க்கு டிசிப்ளின் ட்ரெயினர்னு ஒருத்தங்க. அது யாரு? டிசிப்ளின் ட்ரெயினரா ஒருத்தங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் இப்ப நடந்த கொஸ்டின் தான். நீங்க பாருங்க ஆன்சர் கீ வந்து போட்டிருப்பாங்க. ஆன்சர் கீ அபிஷியலா வரல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மேஜர் பேயர்ஸ் அப்படிங்கிறவங்க. மேஜர் பேயர் இது வந்து நியூவா இருக்கு. இது எங்கே நான் படிச்ச மாதிரி ஞாபகம் இல்ல. பாத்துக்கோங்க. பட் கூகுள் பண்ணும்போது இதுதான் வந்து காட்டுச்சு. கரெக்டா தான் இருந்துச்சு. மேஜர் பேயர்ஸ் அப்படிங்கிறவங்க தான். இந்த டிசிப்ளின் ட்ரைனர்னா அந்த பேண்ட்லயா மேடம்? சோல்ஜர்ஸ்க்கா? சோல்ஜர்ஸ்க்கு டிசிப்ளின் ட்ரெயினர் ஃபார் த இந்தியன் சோல்ஜர்ஸ், ஃபார் ஆல் சோல்ஜர்ஸ். ஓகே. பிரிட்டிஷ் இருந்தாலும் சரி. ஓகே. எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட். எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955. ஜார்ஜ் பார்லோ சொன்னீங்கல்ல மேம். ஆமா. ஆக்சுவலா வில்லியம் பென்டிக்கு அமிச்சிட்டு அவருக்கு பதிலா போட்டவர் தானே மேம் ஜார்ஜ் பார்லோ? இல்லப்பா, பார்லோ வந்து கவர்னர் ஜிஜி ஆஃப் இந்தியா பார்லோ. கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் பிரபு. சோ இவரை வந்து நீக்கியிருப்பாங்க. ஏன்னா 1806 ரிவோல்ட் காரணமானவங்க, கிரடாக்கு இவங்க எல்லாமே நீக்கியிருப்பாங்க. ஓகே. கிஷான் கேசிசி கிஷான் கிரெடிட் கார்டு வந்த வருஷம் சொல்லுங்க. 1998. யார் யார் கொண்டு வந்திருப்பாங்க? நபார்டும் சென்ட்ரல் பேங்க், நபார்டும் ஆர்பிஐயும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. இந்த நபார்டு எந்த வருஷம் வந்திருக்கும்? 1982. எல்பிஜி கொண்டு வரும்போது யார் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க? யார் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க? மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் நரசிம்ம ராவா இருந்தாங்க. ஓகே. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை? ஓகே. முதல் தொழில் கொள்கை வந்தது எம்எஸ் சுவாமிநாதன் தான். கரெக்ட். 1948 மேம். 1948 இயர் இது டேட் மந்த் 6th April on 6th April. அடுத்து என்னென்ன வருஷம்? ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கொடுத்திருப்பாங்க இண்டஸ்ட்ரி பாலிசி போட்டது. 1948 ஒன்னு, 56, 56, 1977, 77, 80, 80, 91, 1991. இதுல எதுல வந்து எம்ஆர்டிபி சட்டம் ஒழிச்சிருப்பாங்க? 69, மோனோபோலி 1969ல ஒழிச்சிருப்பாங்க மேம். 1969 சட்டம் எம்ஆர்டிபி சட்டம் வந்து வந்தது 1969, ஒழிச்சது வந்து 1991. பர்பிள் ரெவல்யூஷன் நேத்து நம்ம எதுக்காக பார்த்தோம்? பர்பிள் ரெவல்யூஷன் எதுக்காக பார்த்தோம்? லாவெண்டர் மேம். லாவெண்டர் ஃப்ளவர் காண்டி ஊதா. ஓகே. ஊதா. ரூர்கேலா வந்து ஒடிசால இருக்கு. எந்த கண்ட்ரியோட எய்டோட இங்க வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் வந்து வந்துச்சு? அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பண்ணிருக்காங்க. ஜெர்மனி. ஜெர்மனி. ஓகே. அடுத்து பிலாய் அங்கே ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் வந்திருக்கும். பிலாய் எங்க இருக்கு? யாரோட எய்ட்ல? சத்தீஸ்கர்ல இருக்கு மேம். ரஷ்யா மேம்.
இங்கிலாந்தோடது பிலாய் மத்திய பிரதேசம், ரஷ்யா. ரஷ்யா. ஓகே ரஷ்யா. ரஷ்யாலே இன்னொன்னு வரும். ரஷ்யாவை இன்னொரு இடத்துக்கு எய்டு பண்ணி அயர்ன் அண்ட் ஸ்டீல் கொண்டு வந்திருப்பாங்க. துர்காப்பூர் மேம். துர்காப்பூர் துர்காப்பூர் கிடையாது. துர்காப்பூர் வந்து இங்கிலாந்து. ஓகே, நீங்க சொல்ற துர்காப்பூர் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால், இங்கிலாந்தோடது. அந்த ஒண்ணு மட்டும் தான். பொக்கேரோ ஜார்க்கண்ட். எஸ், பொக்காரோ, ஜார்க்கண்ட். பொக்காரோ இன் ஜார்க்கண்ட், எய்ட் ஆஃப் வாட்? விச்? ரஷ்யா மேம். அதுல ரஷ்யா வந்திருக்கு. ஓகேவா? இதே வந்து எந்த விதமான இந்திய வெளிநாடு உதவி இல்லாம நம்ம மட்டும் இண்டிஜினியஸா பண்ணது எது? சேலம் அல்ல இருக்கு. ஆக்சுவலா அந்த விஸ்வேஸ்வராயா வந்து நம்ம நாட்டுடைமை ஆக்கியிருப்போம். ஓகே, செயல் வந்த வருஷம் சொல்லுங்க. 1974. 1974. ஓகே. நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த ஆஸ்கொலை வழக்குல எத்தனை வருஷம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது? 2 year மேம். 7 வருஷம். அப்புறம் 2 இயர்ல அவர் எஸ்கேப் ஆயிருப்பாரு. 7 வருஷம் சிறை தண்டனை வந்து வந்திருப்பாங்க. இவங்க புதுவையில வந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க 1910 ஏப்ரல் 10ல. அந்த சங்கத்துக்கு பேர் என்ன? பாரத மாதா சங்கம். பாரத மாதா சங்கம் இவர்தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதே பரத்வாஜ ஆசிரமம் யாருப்பா? பரத்வாஜ சொல்லுங்கப்பா. புக்ல இது 1904ன்னு இருக்கு. ஆமா, ஸ்கூல் புக்ல 1904 இருக்கு. 1910ன்னு வெங்கடேசன் சார் புக்ல இருக்கு. நெட்ல நீங்க போட்டீங்கனாலும் 1904 வரும். இந்த 2 கான்ட்ரோவர்சி இயர் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 1904 இன்னைக்கு என்னமோ பார்த்தோமே, என்ன சொல்லுங்க? பாரதியார் சுதேசமித்ரன் சப் எடிட்டர். 1914 ஒன்னு பார்த்தோம். மார்ச் 24க்கு 2 பார்த்தோம். கேபினெட் மிஷன் டிபிசி. இந்த கவுன்சில் மீட் சொல்லுங்க. நகரசபை கூட்டம் 4 ஜனவரி 25, ஏப்ரல் 14, செப்டம்பர் 15, டிசம்பர் 10. டிசம்பர் 10. டிசம்பர் 24 எதுக்கு படிச்சோம்? கன்சூமர் ப்ரொடெக்ஷன் டே மேம். கோப்ரா. ஓகே. பரத்வாஜ ஆசிரமம் யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? எங்க? சேரன்மான் தேவில. அதே மாதிரி இவரு நீலகண்ட பிரம்மச்சாரி ஒரு ஆசிரமம் கர்நாடகால ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. எங்க? என்ன பேரு? கர்நாடகால நந்திமலையில ஓம்காராஷ்ரமம் சொல்லிருப்பாங்க. அங்கதான் 88வது வயசுல வந்து ஓம்காரானந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஓம்காரானந்தா. ஓகே, 88 வயதுல வந்து உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. வஉசியோட வழக்கரம் யாரு? மாடசாமி. எந்த ஊரு? ஊரோட சேர்த்து வரும்ல. ஒட்டப்பிடாரம். ஓகே, ஒட்டப்பிடாரம் மாடசாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, பரத்வாஜ ஆசிரமம் இன்னொரு அமைப்புமே இருக்கும். வாவேசு இன்னொரு அமைப்புமே இருக்கும்பா. தர்மாலயம். குட். தர்மாலயம் அது எங்கதான் ஆரம்பிச்சிருப்பாங்க? அது பாண்டிச்சேரியில தானே? புதுவை. பாண்டிச்சேரியில தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கதான் இந்த தர்மாலயத்துலதான் என்ன பண்ணுவாங்க? குத்து சண்டை, மல்யுத்தம் ட்ரைனிங் கொடுப்பாங்க மேம். துப்பாக்கி சூடல் இதெல்லாமே. எந்த விதமான அந்த துப்பாக்கின்னு சொல்லுவாங்கப்பா? பிரவுனிங் ரக துப்பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. வீர சவார்கர் இருக்கார்ல, விடி சவார்கர் இருக்கார்ல, அவர் வந்து 1857 ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த ரிவோல்ட்ட. இது ஒரு புக்ல எழுதியிருப்பார் இல்லையா? இத டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு? வாவேசு ஐயர். வாவேசு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி ஒரு துண்டு பிரசுரங்கள் நிறைய புத்தகத்தை வந்து பாண்டிச்சேரிக்கு அனுப்பியிருப்பாரு. அதுல என்ன எழுதியிருக்கோம்? தியாகபலிக்க ஆயுத்தமாகங்கள். இது அப்படியே கொடுத்து இது யாரு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தியாகபலிக்க ஆயுத்தமாகங்கள், பாரத மாதா அழைக்கின்றாள், அப்புறம் 1857 திரும்புகிறது. இந்த மாதிரி இந்த புக் எல்லாம் எழுதி அனுப்பியிருந்தாங்க. ஓகேவா? மதன்லால் திங்ரா யார கொண்டாங்க? இவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரிஸ்ட் தான். எந்த பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொண்டார்?
கர்ஷன் வாலி, சில இடத்துல வில்லி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இத வந்து இது பண்ணாங்க. ஓகேவா? என்ன வருஷம் அப்படின்னா, வருஷம் சொல்லுங்க. 1908. 1908. இந்த 1908ல ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கும். கோரல் மில்ஸ் 1908 பிப்ரவரியில யார் இதோட தொடர்புடையவங்களா இருப்பாங்க? சுப்பிரமணிய சிவா. தமிழ்நாட்டு திலகர் யாரு? வஉசி. தமிழ்நாட்டு திலகர் வஉசி. ஓகே. ஆக்சுவலா வஉசி வந்து அந்த சுதேசி கப்பல் கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1906 அக்டோபர். இஃப் சப்போஸ் அக்டோபர் ஆப்ஷன் இல்லைன்னா நவம்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்கடேசன் சார் புக்ல வந்து நவம்பர்னு இருக்கு. தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தைப்பா விஜயராகவாச்சாரி. விஜயராகவாச்சாரி. கோகலேவோட வழக்கரம் யாரு? மிதவாதிகளின் தந்தையான கோகலேவோட வழக்கரமாக இருந்தவர் யாரு? அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான். ஸ்ரீனிவாசன். சீனிவாச சாஸ்திரி. மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி. மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக திகழ்ந்த சீனிவாச சாஸ்திரி தான் கோகலேக்கு வழக்கரமாகவும் திகழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியன் ரிவ்யூ பத்திரிகை ஆசிரியர் யாரு? நடேசன் மேம். ஜி.ஏ. நடேசன். சி நடேசனார் வேற, ஜி.ஏ. நடேசனார் வேற. இவங்க வந்து வேற. ஓகேவா? மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கை எப்ப வெளியிட்டிருப்பாங்க? 1919ல வந்திருக்கும். பட் எப்போ? ஆகஸ்ட் 17. மாண்டேகு டிக்ளரேஷன் ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 20. வேற 10th புக்ல வேற டேட்டா போட்டிருப்பாங்க. இது வந்து வெங்கடேசன் சார் புக்ல இருக்கிறது. புக்ல என்ன இருக்குன்னு பார்த்து நீங்க அதுவும் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 20 1917 கையிலாட்ட புக் இருந்தா இப்பயும் கூட பாருங்க. ஓகே. இப்போ சிடிஎஸ் கொஸ்டின் இது ஒரு கேட்டிருந்தாங்க. யார் வந்து அதாவது தேர்ட் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, 3வது கான்ஃபரன்ஸ் வந்து ஐஎன்சியோடது சென்னையில நடந்திருக்கும் இல்லைங்களா? அதுல தமிழ்ல வந்து பேசுனது யாரு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவர் வந்து ராவ் சாஹிப் பட்டம் வாங்கியிருப்பார் போல. சோ ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருந்துச்சு. சோ இவங்க கேட்ட நிறைய யூனிட் 6 கொஸ்டின்ஸ் இதெல்லாமே இந்த லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க மேம். ராவ் சாஹிப் அதாவது ஐஎன்சியோட 3வது மீட்டிங்ல 3வது மாநாடு சென்னையில நடந்துச்சு. அதுல முதல்ல தமிழ்ல பேசினது யாரு? தமிழ்ல பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், இது டைரக்ட் கொஸ்டின்ல ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. யாருன்னா ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி அவங்கதான். ஓகேவா? ஸோ அது தேர்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் சென்னையில் நடந்திருக்கிறதுனால அடிக்கடி அதுல வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. மொத்தம் எத்தனை செஷன் நடந்திருக்கும் சென்னையில? எவ்வளவு செஷன்ஸ்? 7 மேம். 7 நடந்திருக்கும். என்னென்ன வருஷம்? 1887, 87, 1893, 748 ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னாங்கல்ல. 748 நடுவுல 3 மேம். இதுலயுமே கான்ட்ரோவர்சி இயர் வந்து இதுல கொடுத்திருக்காங்க வெங்கடேசன் சார் புக்ல. பட் நம்ம 11th 12th இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே. 1894, 94, 1898, 98 இங்க வந்து 3 போட்டுக்கலாமா? 1903 போட்டுக்கலாமா? yes ma'am, அடுத்து 1908, 1927, 1914, 27. 1927. இங்கே 748 இருந்துச்சு, இங்கே 748 இருந்துச்சு, இங்க 3. ஓகேவா? கரெக்டா? கவுஹாத்தி காங்கிரஸ் செஷன் 1920 நடந்திருக்கும். அதுக்கு யாரு தலைவர்ப்பா? கவுஹாத்தி காங்கிரஸ் செஷன் 1920 நடந்திருக்கும். அதுக்கு யார் தலைவர்? ஸ்ரீனிவாசர். அப்ப 1926 கவுஹாத்தில தான் நடந்திருக்கும். அது யாரு தலைவர்? இந்த 2 வருஷம் கவுஹாத்தி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் தலைவரா இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் போட்டிருப்பாங்க. 1920 விஜயராகவாச்சாரி. 1926 தான் நீங்க சொன்ன மாதிரி எஸ் சீனிவாச ஐயங்கார். நாக்பூர்ல தானங்க கவுஹாத்தில நடக்காது இல்ல மேம். ஒண்ணு வந்து ஸ்பெஷல் செஷன் வரும்ப்பா. ஒத்துழையாமைக்கு பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன், ஒரு நார்மல் செஷன். ரெண்டுலயுமே ஸ்பெஷல் செஷன்லயும் சரி, நார்மல் செஷன்லயும் சரி, ரெண்டுலயுமே தலைவரா இருக்கிறது வந்து விஜயராகவாச்சாரி தான். ஓகேவா?
ஓகே. இதுல வந்து காங்கிரஸ் வினா விடை அப்படிங்கிற புத்தகத்தை தமிழ்ல எழுதினவர் யாரு? அதை வித்து விஜய் அதோட செலவை ராகவாச்சாரி. வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்பாங்க. விஜய் ராகவாச்சாரி தான். அவர் வந்து என்னவா இருப்பாரு இந்த செஷன்ல, இந்த மாநாட்டோட வரவேற்பு குழு செயலாளர் மேம். மாநாட்டோட வரவேற்பு குழு செயலர் இவர்தான். ஆக்சுவலி இந்த தேர்ட்ல 2 சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த திறந்த வெளியில் நடந்த முதல் ஐஎன்சி செஷன் இதுதான். திறந்த வெளி திடல்ல பிரத்யேகமாக அலங்கார பந்தலின் அடியில நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சென்னை மாநிலத்தின் சார்பாக எத்தனை பேருப்பா? 362 பேர் மேம். அது ஜெனரலா ஃபுல் மாகாணம்னா 362. அதுல தமிழ்நாட்டு பகுதி அப்படின்னு மட்டும் பார்த்தா 47 பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. 2லயுமே சென்னையில இருந்துன்னு போட்டிருப்பாங்க. பட் மீனிங் வந்து இதுதான். ஓகேவா? சோ இந்த இது பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் இதோட செலவு, இந்த செஷனோட செலவு வந்து மேக்சிமம் பொதுமக்கள் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? வரவேற்பு குழு செயலர் வந்து விஜய் ராகவாச்சாரி. வரவேற்பு குழு தலைவர் யாரு? மாதவராவ் மேம். வரவேற்பு குழு தலைவர் வந்து மாதவ ராவ். செயலர்னா தான் நீங்க யார் போடணும்? அந்த செஷன்ல தமிழ் நடுவுல கட் ஆயிடுச்சு. இது எந்த செஷனோடது மேம்? தேர்டு தான். ஓகே. தேர்ட்ல இருந்தா ரிப்பீட்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால தேர்டு. சோ தேர்ட் எங்க நடந்துச்சு? தேர்ட் ஐஎன்சி மாநாடு என்ன வருஷம், எந்த இடத்துல நடந்துச்சு, எவ்வளவு பிரதிநிதிகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சொல்லுங்க? சென்னை தலைவர் வந்து தோட்டம் 1000 விளக்கு. வருஷம் சொல்லுங்க? 87. இது வந்து திறந்த வெளியில நடந்துச்சு மேம். 362 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்து மட்டும். பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில நடந்தது. ஓகே. பக்ருதீன் தியாப்ஜியோட தலைமை. ஓகே. காங்கிரஸ் வினா விடை அப்படிங்கிறது வந்து விஜய ராகவாச்சாரியார் மேம். ஆமா, விஜய் ராகவாச்சாரி தமிழ் எழுதியிருக்காரு. செயல் அத வந்து சேல் பண்ணிருக்காங்க. ரொம்ப சீப் ரேஸ்ட் தான். ஓகே. அடுத்து மாதவராவ் வந்து தலைவர் மேம். மாதவராவ் வந்து வரவேற்பு குழு தலைவர். இவர் விஜய் ராகவாச்சாரி வரவேற்பு குழுவோட செயலர். தமிழ்ல பேசினவங்க யாரு? இந்த தேர்ட்ல தமிழ்ல பேசினவங்க யாரு? ஓகே. தேர்ட் செஷன் அப்ப யார் கவர்னர் ஆஃப் மெட்ராஸா இருந்திருப்பாங்க? கன்னிமாரா பிரபு மேம். கன்னிமாரா பிரபு. இவர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த டெலிகேட்ஸ்க்கு எல்லாமே வந்து விருந்தளிச்சாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? எங்க கோகலேவோட வழக்கரம் யாரு சொல்லுங்க? சாஸ்திரி. அன்பளிப்புங்கிற சிறுகதை யாரோடது? இதுவுமே கேட்டிருந்தாங்க இந்த சீரியஸ். அன்பளிப்பு சிறுகதை அழகிரிசாமி. 1970 சாகித்ய அகாடமி. 1970ல சாகித்ய அகாடமி வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே. தமிழ் உரைநடை தந்தை யாரு? தமிழ் உரைநடை தந்தை ஆறுமுக நாவலர் மேம். ஆக்சுவலா இந்த போர்ச்சுகீஸ்ல வந்தாங்களே, அட்வென்ட் ஆஃப் யூரோப்ல இருந்து சொல்லுங்க. ராபர்ட் ராபர்ட் டி நொப்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது கரெக்டான்னு பாருங்க. அட்வொகேட் ஜெனரல் இருக்கார்ல, தமிழ்ல என்ன? அட்வொகேட் ஜெனரல் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் ஜுடிஷியரி. நம்ம சொல்லுவோம்ல லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த அட்வொகேட் ஜெனரல் வந்து பார்ட் ஆஃப் ஜுடிஷியரின்னு சொல்றோம். இந்த பாயிண்ட் கரெக்டா தப்பா? நோ மேம். ராங். இவர் வந்து ஜுடிஷியரியோட, ஆனா இவர் எங்க வேணா போய் வாதாடலாம். நம்ம எந்த கோர்ட்ல வேணா போய் வாதாடலாம் ஸ்டேட்டுக்குள்ள. பட் இவர் வந்து பார்ட் ஆஃப் ஜுடிஷியரின்னு சொல்ல முடியாது. ஓகே. கொல்லேறு லேக் எங்க இருக்கு? இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க சிடிஎஸ்ல தான். ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவுல இருக்கு மேம். ஆந்திரா. ஓகே. ஆந்திரா. ஓகே. சம்பார் லேக்பா? ராஜஸ்தான். அதுக்கப்புறம் இதுவும் கேட்டிருந்தாங்க, சாஸ்தம் கோட்டா லேக். சாஸ்தம் கோட்டா லேக் கேரளா மேம். சாஸ்தம் கோட்டா ஏரி கேரளா. இது மேட்ச் தான் கேட்டாங்க. ஒண்ணு தெரிஞ்சிருந்தா கூட ஈஸியா எழுதிக்கலாம். லோக்தக் லேக் மணிப்பூர் மேம். லோக்தக் லேக் மணிப்பூர். மணிப்பூர் எத்தனாவது ஸ்டேட்? 23. டக்குன்னு குணா அது போட்டுறணும். ஹாக்கி ஃபேன் போட்டுட்டு எம்டி பாக்கெட்டோட. இதுவரையில் மட்டும் போதும் தானே? 5 16 17 18 19 தானே? 20 வந்து திரிபுரா வரும். 20 டீல ஆரம்பிக்கும். இது தெரியும்ல எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே. எங்க 9th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்பர்சன் சொல்லுங்க டக்குன்னு.
She- Solve. Shall- Solve. Solve. 12th Rangaraj. ஓகே. போக்சோ ஆக்ட் வந்த வருஷம் 2012 மேம். 2012 ஓகே. சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோனோட ஹெட் குவார்ட்டர். சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோனோட ஹெட் குவார்ட்டர் செகுந்தராபாத். அதாவது செகுந்தராபாத் எழுதுனீங்கன்னா எஸ் இடையில சி வரும். ஸோ சவுத் சென்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வெஸ்ட் சென்டர் ஜபல்பூர் மேம். வெஸ்ட் சென்டர் வந்து ஜபல்பூர். வெஸ்ட் சென்டர் ஜபல்பூர். ஓகே. சவுத் ஈஸ்ட் ஈஸ்ட் ரெண்டுக்குமே ரெண்டுக்குமே கொல்கத்தா. ஈஸ்ட் கோஸ்டுக்குப்பா புவனேஸ்வர். ஈஸ்ட் கோஸ்டுக்கு புவனேஸ்வர். ஓகே. குப்தாகர்ல படிச்சிருப்பீங்க. நிதி சாஸ்திரம் எழுதினது யாரு? காமாந்தகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. காளிபங்கன் எங்க இருக்கு? இண்டஸ்ல படிச்சிருப்பீங்க. இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சிடிஎஸ்ல. ராஜஸ்தான். ரூபார் பஞ்சாப். பஞ்சாப். ரூபார் வந்து பஞ்சாப். டைமதாபாத் இது வந்து அந்த எல்லையில படிச்சிருப்பாங்க. டைமதாபாத். டைமதாபாத் வந்து மகாராஷ்டிரா. காளிபங்கன் சொல்லியாச்சு. பஹத்ரேன்னு ஒரு புதுசா கேட்டிருந்தாங்கப்பா மேட்ச்ல. பஹத்ரே இட்ஸ் அ பிளேஸ் which is in குஜராத். ஓகே. அக்பர்ல கேட்டிருந்தாங்க ஃபால் ஆஃப் பைரம் கான். இவரோட பைரம் கான் எப்போ இறந்தாங்கங்கிற மாதிரி வருஷம் கேட்டிருந்தாங்க. ஆமா. இது கேட்டிருந்தாங்க. ஜிஸ்யா டாக்ஸோட அபலிஷன் கேட்டிருந்தாங்க. பில்கிரிம் டாக்ஸோட அபலிஷன் கேட்டிருந்தாங்க. இன்னொன்னு என்ன கேட்டிருந்தாங்கன்னா வார், அதாவது இந்த பிணை கைதிகளை எல்லாம் வந்து அடிமையா பண்ணிருப்பாங்களே, வார் பிரிசனர். இது ஆல்ரெடி ஒரு क्वेश्चन பேப்பர்ல இது கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு மேட்ச்ல கேட்டது. நான் கூட கொஸ்டின்ல கேட்டேன்னு நினைக்கிறேன் கிளாஸ்ல. எஸ் மேம். அது எனக்கு தெரியல. இங்க நான் உங்களுக்கு கேட்டேன்னா ஆஃப்லைன்ல கேட்டேன்னு மாபம் கேட்டாங்களாங்க மேம்? அப்படியே the சேம் திங் அப்படியே எடுத்து கேட்டாங்க. டிட்டோ. ஓகே. சொல்லுங்க. ஃபால் ஆஃப் பைரம் கான் சொல்லுங்க. 1561 மேம். 61ல 1560. ஜிஸ்யா டாக்ஸ் பா 1564 மேம். ஜிஸ்யா டாக்ஸ் குடியிருப்புக்காக பண்ற வரி தான். அடுத்து பில்கிரிம் புனித யாத்திரைக்கு போறதுக்காக. 63 புனித யாத்திரை. சோ புனித அதனால 3 ஞாபகம் வச்சுங்க. எல்லாமே 60, 64, 62. 62ல அந்த வார் பிரிசனர்ஸ் வார் பிரிசனரா ஸ்லேவரி வைக்கிறத வந்து அப்ளிஷன் பண்ணிருப்பாங்க. அதுதான் இந்த ஓகே. அடுத்தது ஹெல்த் ஸ்கீம்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டாங்க. டிஃப்ரெண்ட்னா என்ன? மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம், ஃபிலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. மலேரியா கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம், 2025க்குள்ள நம்ம மலேரியா ஒழிக்கிறோம்னு சொல்லிருக்கோம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. 2030 மேம். ஃபேமிலி பிளானிங் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி தமிழ்நாடு வேற டார்கெட் வச்சிருப்பாங்க, இந்தியா வந்து வேற டார்கெட் வச்சிருப்பாங்க. ஓகே மேம். ஓகே, நான் செக் பண்றப்பா. நேஷனல் மலேரியா எராடிகேஷன் சொல்லுங்க. 1950. எராடிகேஷன் ப்ரோக்ராம் 58. 1958. ஃபிலேரியா, அதாவது ஃபிலேரியா கண்ட்ரோல்னா இது யானைக்கால் நோய் இருக்கு இல்லைங்களா? 1955 மேம். 1955. 1955ல நம்ம வேற ஒரு விஷயம் பார்த்தோம் இன்னைக்கு. ஒரு சொல்லுங்க, ஒரு ஆக்ட் பார்த்தோம். பொருள் சட்டமா மேம்? ஆமா, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட். ஓகே. அடுத்து வந்து நேஷனல் ஃபேமிலி பிளானிங் 52 மேம். 1952 தமிழ்நாட்டுல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் ஸ்மால் பாக்ஸ் 62 மேம். ஸ்மால் பாக்ஸ் வந்து 1962. ஸ்மால் பாக்ஸ் வந்து 1962. ஓகே. எங்க இத நாளே கால வரிசைப்படுத்தி சொல்லிருங்க பாப்போம்.
மலேரியா இயர் என்ன மேம்? 58. மலேரியா எராடிகேஷன் வந்து 1958. ஃபர்ஸ்ட் குடும்ப கட்டுப்பாடு 1952 மேம். 52. ஓகேப்பா. செகண்ட் சிலேரியா 1955. ஓகே. தேர்ட் Malaria. மலேரியா 8. ஓகே. சின்னம்மை 1962. 62. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆர்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. செராம்பூர் மிஷினரி இருக்காங்க இல்லையா, இது ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். செராம்பூர்ல இருந்து வந்த மிஷினரிஸ் தான் முதல்ல வருகை தந்த மிஷினரிஸ் தான், இந்தியாவுக்கு வருகை தந்த மிஷினரிஸ் அப்படின்னு இருக்கு. கரெக்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து மலேரியாவை வந்து பண்றேன்னு சொன்னது 2024ஓட அதுதான். 24 to 25 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2030 தான் இந்தியாவுக்கு. ஓகேவா? நெட்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா இதான் வருது. என்னோட நோட்ஸ்ல இதான் இருந்துச்சு, அதான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் லோக்சபா சீட் வந்து எந்த மாநிலம் அதிகம்னு சொல்லி கேட்டுட்டு மத்திய பிரதேசம் கொடுத்திருந்தாங்க, குஜராத் கொடுத்திருந்தாங்க, அப்புறம் 2 ஸ்டேட் கொடுத்திருந்தாங்க. ஓகே, ஒடிசா நினைக்கிறேன். ஒடிசா கொடுத்திருந்தாங்க. Madhya Pradesh. இதுல வந்து மத்திய பிரதேஷ். ஆனா ஜென்ரலாவே ரொம்ப அதிகம்ங்கிறது Uttar இந்த Pradesh. கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல தான். உத்தரப்பிரதேஷ்ல 81, மத்திய பிரதேஷ்ல 29. இது எல்லாமே கிட்ட தான். 26, 25 இந்த மாதிரி தான். ஒரே நிமிஷம்ப்பா, சொல்லுங்கப்பா. ஒரே நிமிஷம்ப்பா. சரி, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசி வரையில 2-3 பேருக்கு லிங்க் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிப்பா, நாளைக்கு கிளாஸ் போட்டேன்னா நான் டைம் டினோட் பண்றேன். தமிழ் போட்டாலும் நான் டினோட் பண்றேன். ஓகேங்களா? Okay, ma'am. Thank you. ஓகேப்பா. Thank குட் you, டேப்பா. ma'am. Thank you, Thank ma'am. you, ma'am. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். வெரி தேங்க்யூ. ஓகேப்பா. ஓகே. தேங்க்யூ. Thank you.